மார்னிங். ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு மாத்திரம் ஒரு 3 பேருக்கு கால் பண்ணிட்டு, இதெல்லாம் ஈஸியா இருக்கு. எல்லாம் நெறைய சேஞ்சஸ் வருது. ஆனா எல்லாருக்குமே ஒரே மாதிரி வேலை செய்ய தெரியல. அந்த மாரி ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க ஹெல்ப் பண்றோம். நீங்க மெயினான சில விஷயத்த குடுத்துருங்க. நாங்க வந்து சிலருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். உங்களோட அந்த வாலண்டியரிங் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, ஒருத்தங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குதுங்கும்போது, இதே தான் எல்லாருக்கும் எடுத்துட்டு போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க சொல்றது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு இடத்துல சொல்யூஷன் வந்துருச்சுன்னா, அதே ஃபார்முலாவ அப்ளை பண்ணி நெறைய இடத்துல நீங்க சொல்யூஷன் பார்க்க முடியும். பட் இது ஈஸியே கிடையாது. இதுக்கு வந்து டெய்லி மோட்டிவேஷன் தேவைப்படும். டெய்லி அதுக்கான பிராக்டிஸ் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம வந்து ஸ்லோவா நம்ம பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு 10th டே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த 10 டேவா நீங்க என்னோட டிராவல் பண்றீங்க. இந்த 10 டேல நிறைய ஒண்டர்ஸ் பார்த்துருக்கிறத எனக்கு பர்சனலா ஷேர் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. நேற்று நம்ம பேசும்போது சிலதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அதை நான் போராட்டமா பார்த்தேன். இப்போ அதுக்கு ஒரு அது அதை நான் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை, அதுவா நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னது வந்து எனக்கு ஹாப்பியா இருந்தது. என்ன இன்னைக்கு பண்ண போறோங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. நீங்க யாராவது ஒருத்தங்க ஏன் நெகட்டிவா கேள்வி கேட்கக்கூடாது? எனக்கு வந்து இன்னைக்கு அது தேவை. நெகட்டிவானா ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து எங்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. மேடம் நீங்க தயவு செய்து மென்டல் ஹெல்த் பத்தி மாத்திரம் பேசுங்க, நீங்க ஏன் ஹெல்த் பேசுறீங்க அப்படின்னாரு. அப்போ அவர் அவர் என்ன சொன்னாரு, நீங்க மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட், நீங்க மென்டல் ஹெல்த் பத்தி பேசுங்க, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, டிப்ரெஷன் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதை பத்தி மாத்திரம் பேசுங்க. ஏன் திடீர்னு கேன்சர் சரி பண்ணலாம், டயபிட்டிஸ் சரி பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி இந்த இந்த இது அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு என்னால விளக்க முடியும். அந்த மாதிரி யாராவது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டா எனக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, 10 டேஸ் டிராவல் பண்ணிட்டோம். நான் என்ன சொன்னேன்னா, தட் வெரி ஃபர்ஸ்ட் டே 1ல நான் என்ன சொன்னேன்னா, நீங்க 10 டே டிராவல் பண்ணுங்க, உங்க லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, முக்கியமா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ இது உண்மைதானா? இல்லை நான் 10 டே டிராவல் பண்ணேன், எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. எனக்கு வந்து நெகட்டிவா சொல்றோம். 10 டே டிராவல் பண்ணேன், எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இல்லை சேஞ்சஸ் இருந்திருக்கலாம் மேபி, நம்பிக்கை வரல. எனக்கு இந்த நோய்கள்லாம் சரியாகும் நீங்க சொல்றீங்க, அது நம்பிக்கை வரல. அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்க. நான் கூப்பிடுறவங்க கேளுங்க. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் கௌசல்யா. அதான் மேம் எனக்கு அது எதுவுமே வந்து அப்ளை பண்ண முடியலங்க மேம். எந்த இதுவுமே எனக்கு மாற்றம் எதுவுமே தெரியலங்க மேம். சூப்பர் கௌசல்யா. எத்தனை நாள் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க? நான் எல்லா கிளாஸுமே அட்டென்ட் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். 10 டேஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? ஆமாங்க மேம். ஓகே. 10 டேஸ்மே, அதாவது நேத்து 9th டே வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும்? அட்டென்ட் பண்ணிருக்கேன் மேம். ஓகே. என்ன பண்றீங்க கௌசல்யா? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி முடிச்சிருக்கேன் மேம். இப்போ எவ்வளோ இயர்ஸா வீட்ல இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வேலைக்கு எப்ப போனீங்க? இல்ல மேம், நான் ஃபைனல் இயர் காலேஜ் பண்ணிட்டு இருக்கப்பே மேரேஜ் ஆயிடுச்சுங்க மேம். 13 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. 2 பசங்க இருக்காங்க மேம். அவங்களதான் மேம் பாத்துட்டு இருக்கேன். வீட்டுல தான் மேம் இருக்கேன். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவங்க பெருசாயிட்டாங்க, இப்போ உங்களோட டிபெண்டன்சி. அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா வேலைக்கு போலான்னு இருக்கேங்க மேம். என்ன வேலைக்கு போவீங்க? ஏதாவது ஒரு நல்ல ஜாபா கிடைச்சுன்னா போயிருவேங்க மேம். என்ன ஜாபா இருக்கும் உங்களுக்கு? ஆபீஸ் ஒர்க் இந்த மாதிரி. ஆபீஸ் ஒர்க், சும்மா ஒரு அந்த மாதிரி ஆபீஸ் ஒர்க். ஆமாங்க. ஓகே. அதுல என்ன பண்ணுவீங்க? அதாவது இப்போ அக்கவுண்ட்ஸ் அந்த மாதிரியா, இல்ல ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட்லயா? கம்ப்யூட்டர் ரிலேட்டடாங்க மேம். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஆபீஸ் ரிலேட்டட்ல ஏதாவது கொடுத்தாங்கன்னா பண்ண முடியும் உங்களால? ஆமாங்க மேம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போயிட்டு அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குங்க மேம். ஓகே. என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, என்னெல்லாம் மாற்றம் வரும் உங்களுக்கு? வந்து நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேங்க மேம். ம். அப்ப வந்து ஹாப்பியா இருக்கிறப்ப வந்து நம்ம அந்த டெய்லி ஒர்க் பண்றப்ப ஹாப்பியா செய்யறப்ப நல்லா இருக்குங்க மேம். அதுல நம்மளால என்ன எஃபர்ட் போட முடியுமோ போட்டு அடுத்தடுத்து எப்படி டெவலப் ஆகி போக முடியுமோ எஃபர்ட் போட்டு டெவலப் ஆகி போவேங்க. ஓகே. இப்போ இந்த செஷன் முடிஞ்சோடனே திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் வருது, சரி நம்ம போயிட்டு எதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு அப்ளை பண்ணீங்க, வேலை கிடைச்சிருது. பாத்தீங்கன்னா உங்களோட பசங்களை பாக்குறதுக்கு வேற ஒரு ஐடியா வந்து நீங்க அதுக்கும் பிளான் கிடைச்சது. இப்ப எப்படி இருக்கும் லைஃப்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம். ஓகே.
இப்போ உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நான் 2 பசங்க, மாமனார், மாமியார் இருக்காங்க மேம். ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்ல ஒர்க் பண்றாங்க மேம். வீக்லி ஒன்ஸ் வருவாங்க. பையன் வந்து 6th படிக்கிறாங்க மேம். பொண்ணு வந்து 4th படிக்கிறா. ம், ம், ம். ஓகே. கௌசல்யா. ம். இப்ப வந்து இந்த சூழல லைட்டா கவனிச்சு பாருங்க. அதாவது இப்ப மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, கிச்சன் ஒர்க் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். நான் கம்ப்ளீட்டா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசனை மாத்திரம் தான். ஜஸ்ட் யோசனை. யோசிச்சு பாருங்க. ஃபீல் பண்ணுங்க நான் என்ன சொல்றேன்னு. உங்க மாமனார் என்ன சொல்றாருன்னா, பசங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணிட்டு ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. நீங்க சரி. போயிட்டு சர்ச் பண்ணும்போது என்ன ஆச்சு, நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது. கொஞ்சம் பே அதிகம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் இந்த ஆட் ஆன இந்த ஸ்கில் தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லயே வந்து ஒரு போட்டோஷாப்போ இல்ல வந்து ஒரு எடிட்டிங் எடிட்டிங்னா இப்போ ஒரு ஒரு போஸ்டர்லாம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா salary அதிகம். ஓகே. இப்ப நீங்க என்ன எடுப்பீங்க? அப் தெரியலாட்டி கத்துக்கிட்டு தாங்க மேம் போகணும். கத்துக்கிறது ஈஸியா உங்களுக்கு? கத்துக்கிட்டு தானே மேம் ஆகணும். நம்மளுக்கு நல்ல சேலரி கிடைக்குது, ஒரு நல்ல லைஃப் அமையுதுன்னா அது கத்துக்கிட்டு போறது நல்லது தானங்க மேம். இல்லையா? சோ அப்ப வந்து உங்களால கத்துக்கிறது ஈஸியா தான் ஃபீல் பண்றீங்க இல்லையா? எதுவுமே ஆமாங்க. தோணுது உங்களுக்கு. ஓகே. சூப்பர் கௌசல்யா. சோ இப்ப என்ன நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த 10 டேஸ் எனக்கு எதுவுமே மாற்றம் வரல. ஏன் மாற்றம் வரலன்னா, ஃபர்ஸ்ட் சிந்திக்கிறது தான். இந்த 10 டேஸ்லயும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, நம்மளோட சிந்தனை தான் ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கும். நம்ம சிந்திக்காத வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம். பாசிவா இருப்போம். என்ன லைஃப் கிடைச்சதோ அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கிட்டு அப்படியே காலம் போயிட்டு இருக்கும். 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் அப்படியே முடிஞ்சிடும். அப்படியே இறந்து போயிடும். சோ அப்ப வந்து யோசிக்கணும். நாளைக்கு என்ன பண்றேன் அப்படிங்கிறது. எனக்கு என்ன மாதிரி வேலை வேணும்? அந்த வேலையில இருந்து அடுத்த கட்டம் என்ன? அதோட அதோட அடுத்தடுத்த லெவல்ல என்ன இருக்கும்? என்ன ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கறதுல நீங்க ஒரு கவனத்தை கொண்டு போய் வச்சு அதை சிந்திச்சீங்கன்னா மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த செஷன் ஓகேங்க. அப்படிதான் இருக்கும். ஓகே. ஓகேங்க. தேங்க்யூ சோ மச். உங்க லைஃப் நல்லா மேம், இருக்கும். இல்ல மேம், நான் எந்த மாரி மேம் எஃபர்ட் போடணும்? ஒவ்வொரு செஷன்ல என்ன என்ன உங்களுக்கு புரிதல் கிடைச்சது? இல்லங்க மேம், இப்ப நீங்க சொல்ற இந்த லாஸ்ட்ல ஒண்ணு மெடிடேஷன் பண்ற மாரி சொல்லுவீங்கல்லங்க மேம். அதுல இப்ப இந்த இன்ஹேல், எக்ஸ்ஹேல் இதெல்லாம் நீங்க அத கவனிக்க சொல்றீங்க. ஆனா வந்து நம்ம என்ன அத ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்க மேம். கௌசல்யா என்னன்னா, நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா, பசங்க கூட என்கேஜ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஜஸ்ட் இவங்க என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றது அட்டெண்ட் பண்றதுன்னா என்னன்னா, எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு வீட்டுல தனியா உட்காந்துட்டு மொபைல் எடுத்து வச்சு நோட் பின் எடுத்து வச்சு நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி அதை உள்வாங்க அதை ஃபீல் பண்றது அந்த மாதிரிதான் அட்டன் பண்றது கான்செப்ட். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வராங்க போ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போற வர வேலைக்குள்ள நடுவுல அப்படியே சும்மா கேட்டுட்டு இருக்கிறது அந்த மாதிரி நம்ம அப்படி அது பேர் அட்டன் பண்றது கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஏதோ என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டைம் என்கேஜ் பண்றோம் நம்ம வேலைக்கு நடுவுல. சோ அந்த மாதிரி பார்த்திருந்தா புரியாது. இது கண்டிப்பா புரியாது. இது வந்து நிறைய நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு லைஃப்ல இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு நிறைய நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கும் போது அந்த பீப்புளுக்குமே வந்து கொஞ்சம் உள்ள வந்து ஒரு ஒரு நேரம் வேணும். 1 ஹவர்னா 1 ஹவர் 11 to 12 இவங்க ஏதோ சொல்றாங்க எல்லாம் லாக் டோர் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் பிஸின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பென் எடுத்து வச்சு உட்காந்து எழுதி ஃபீல் பண்ணி மாற்றங்களை பாக்குறவங்க தான் நிறைய பேர் வந்து என்கிட்ட கனெக்ட் ஆகுறாங்க. இப்ப வேற சிலர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு வேலைகள் இருக்கும் நிறைய வேலை. அந்த வேலைக்கு நடுவுல கவனிப்பாங்க. அந்த கவனிக்கிறது புரிதலை கொடுக்காது. சும்மா உங்களை அது ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துக்கலாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சோ இப்ப என்னன்னா மேபி நெக்ஸ்ட் ஒரு செஷன்ல கூட நீங்க கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். சரிங்க. சோ இப்ப எனக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்க போறீங்க ஒரு சேஞ்சஸ் இல்ல அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சங்கரி பேசுறேன், ஈரோட்ல. சொல்லுங்க சங்கரி. ஆமாம், கிளாஸ் எக்ஸலண்டா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி உங்க குரல்ல ஆக்சுவலி 2 நாள் வீடியோல கேட்கல. நார்மல் லைஃப்குள்ள தனியா ரூம்ல இருந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குதுங்க. சொசைட்டி பண்ணும் போது அவங்க ராதா சொன்ன மாதிரி ஸோ நம்ம ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம் உங்களுக்கு. பட் மற்றவங்க எல்லாரும் நம்மள ரொம்ப யூஸ் பண்றாங்களோ, நம்மளோட ஒர்க்கு இப்பெல்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்பதான் தெரியுது எல்லாமே. ஆக்சுவலி அதை நம்ம ஹாப்பியா ஹெல்ப் பண்ணது ஹாப்பின்னு நினைச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
பட் ஆனா நம்மளோட நோக்கம், பிறந்ததோட நோக்கம் என்ன? நீங்க சொல்ல மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டா இருக்கவங்க, என்ன பண்ண தெரியாம சொசைட்டிக்குள்ள பழகும்போது எல்லாருமே நம்ம யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ண தவறா இல்ல, அவங்க தேவைக்கு நாம இம்பார்ட்டன் அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த சுப்பீரியருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போய் போய் கடைசி நமக்கு ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, நமக்கு என்ன பண்றோம், ஒரு நாளே போயிருது, மத்தியானம் ஆயிருது, சாயந்தரம் ஆயிருது, அடுத்த டேஸ் வந்து அப்படியே. ஆக்சுவலி நான் முன்னாடி ரொம்ப ஒரு நம்ம ஃபுல் ஒர்க் கமிட்மெண்ட்ல இருக்கும்போது தெரியலீங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போனோம். இப்போ நீங்க அமைதியா இருந்துட்டு பார்க்கும்போது தான் ஒன் டே நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம், ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நேரத்து ஒரு ஒர்க்கே அவங்க எல்லாம் எல்லாம் ஒரே நேரத்துல கொடுக்காங்க. ஒர்க் கொடுக்கும்போது நம்ம நம்ம ஒர்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நீங்க ஒரு கிளாஸ் கேட்டுட்டு சுயநலமா வாழணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்க, ஃபேமிலி இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிற போது அதான் நம்ம தனியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த இப்ப இந்த மேடம் பிரச்சனையும் அதான் போல நினைக்கிறேன். ஆக்சுவலி தனியா நம்ம புரிஞ்சு நம்ம மாத்திக்கிறோம். எல்லாருமே நீங்க சொன்ன ரொம்ப நாலேஜபிள் தான் இந்த குரூப்ல இருக்கிறோம் நாங்க எல்லாருமே. சொசைட்டிக்குள்ள இம்பாக்ட சுயநலமா எப்படி வாழன்னு தெரியல. எங்க சுத்தி வந்தாலும் பேஸ் என்னன்னா மணியோ அல்லது நல்லா இருக்கவங்க பாருங்களேன், சுயநலமா இருக்கவங்க நல்லா இருக்காங்க இந்த உலகத்துல. இந்த அது வந்து சைல்டுஹுட்ல 13 வயசுல வீட்லயே பெரியவங்க பார்த்தோ, சொசைட்டியை பார்த்தோ நம்ம இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பண்ணணும், பிறரை மதிக்கிறவங்க தான் இவங்க இவங்க உடம்பை பாதிச்சு நோயாவும் ஆயிட்டாங்க. அது எப்படி வெளியில சொல்லவும் இதா இருக்குது. எல்லாம் அவங்களும் ஸ்டேட்டஸ் ஃபேமிலியில இருக்கு. எப்படி அப்புறம் கோபம் ரொம்ப வருது, இயலாமை வந்து அதனால வந்துருது. ஒரே நேரத்துல அந்த கோபம் வரும்போது ப்ரெஷர் ஆகும் தெரியும், நமக்கு லங்ஸ் லிவர் எல்லாம் பாதிக்கும் தெரியும். நீங்க சொல்ற மாதிரி சுகர் அதனாலதான் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கறதெல்லாம் அதனால வருது மேம். அதாவது நம்ம சுயநலமா இன்னும் கொஞ்சம் சுயநலமா இருக்க எப்படின்னு தெரியல, இதுதான் பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி நல்லவங்களா ரொம்ப வளர்த்துட்டாங்க பேரண்ட்ஸ். அது நான் சொல்ற மாதிரி மெயின் 80% ரீசன் சின்ன வயசுல இருந்தே இதான் மேடம், எல்லாருக்குமே இருக்குது. நம்ம அந்த இப்ப உள்ள ஜென்சி கூட இவங்க வந்து நம்ம நம்ம பட்ட கஷ்டம் இவங்க படக்கூடாதுன்னு குழந்தைங்களை எல்லாம் நம்ம வளர்க்கும் போது அந்த நமக்கு வீட்டுல அவங்க இருந்தாலும் காலேஜ் ஸ்கூலிங் போகும்போது எல்லா குழந்தைங்க எல்லாம் இருக்கிறத பார்த்தா நம்ம அடுத்த ஜென்ரேஷனே இப்ப ஆயிட்டாங்க எல்லா பக்கமும் இருக்கிறதுனால இந்த 80sல உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகி ரொம்ப இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க மேடம் இப்போ உள்ள. அப்புறம் நான் இன்னொன்று கோபம் வந்து ரொம்ப வருது, அதிகமான கோபம். ஆனா நம்மள ஒர்க்கையும் பண்ண விட மாட்டேங்காங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. அதை நாம சொன்னாலும் அவங்க யாரும் கேட்க போறது இல்லை உலகத்துல. நீங்க சொல்ற மாதிரி பெரியவங்களும் அப்படிதான் இருக்காங்க, நமக்கு அடுத்த ஜென்ரேஷனும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஓவர் கம். நீங்க டெய்லி உங்க வீடியோ கேட்டால் ரிலாக்ஸ் ஆயிருது மேம், இந்த சுச்சுவேஷன்ல இப்படிதான் பண்ண சொல்றாங்க அப்படின்னு. அடுத்து ஒரு கொஞ்சம் சொசைட்டிக்குள்ள போயிட்டோன்னா கண்டிப்பா பிரச்சனையா ஆகிற மாதிரி இருக்குது. நெகட்டிவ் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 மந்த் 1 இயர் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நம்மள செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது மட்டும் தெரியுது. மெயினா ஹெல்ப் பண்றோம், ஏன் பண்றோம், எது பண்றோம், நமக்கு என்ன பெனிஃபிட்னு நினைக்கணுமோ அப்படின்னா நம்ம நெகட்டிவா ஆயிருவோமோ அப்படின்னு தோணுது. இவ்வளவு நாளும் பாசிட்டிவாவே இருந்துச்சு, பிரதிபலன் பார்த்தா ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அது இப்ப ஆக்சுவலி அன்னைக்கு கூட, ஆனா இன்னொன்னு எக்ஸ்பிளைன் நேரத்து கூட ஒரு குரூப்ல எல்லாம் இருந்தேன் மேம். ஆக்சுவலி என் மேல தப்பு கிடையாது, கரெக்டான ஒரு கொஸ்டின் ஒரு கிளாஸ்ல கேட்கறேன். பட் அவரு அந்த ஆர்கனைஸ் பண்றவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதுல கிளாஸ்ல சில ரூல்ஸ் சொன்னாரு. பழையபடினா எனக்கு கோபம் ரொம்ப வந்தது. பட் ஆனா நான் சாரி ஓகேங்க சார், நான் இனிமேல் கரெக்டா நடந்துக்கிறேன். அப்புறம் வீட்டுல புலம்பிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என் மேல தப்பே கிடையாது, ஆனா இவர் என்னைய தப்பா நினைச்சு ஒரு சோசியல் மீடியால இப்படி போடுறாரு, நான் என்ன பண்ணேன். ஆக்சுவலா நகை மேடம் அவரா மனசு மாறுவாரு, விட்டுரு, உன் மேல தப்பு இல்லைன்னு உன் வேலையை பாரு அப்படின்ட்டு இருந்தாரு. ஆக்சுவலி அவர் இன்னும் அட்டன் பண்ணல, நீங்க சொல்றதை வச்சு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படியே இன்னைக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இது வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சினால நீங்க இப்போ இருக்கிறதுனால ஓகே. இதே மாதிரி லைஃப்ல கடந்து வந்த பாதையில நிறைய பேர் அவங்க தேவைக்கு நம்மள யூஸ் பண்ணியிருக்காங்க, அது அறிவு நம்மளோட நாலேஜ. பட் பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவங்கதான் செல்ஃப்ன்ட்டு போவாங்க, நம்ம வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு இவங்க எல்லாம் இந்த அளவு வந்துட்டாங்க, பட் ஆனா நம்மள இன்சல்ட் பண்றாங்களே அப்படின்னு சுய பச்சாதாபம் ரொம்ப வருது. இப்ப நானே இதே பேச ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு, மேம்கிட்ட எல்லாம் நல்லா பேசு அப்படின்னு சொன்னதுனாலதான் நானே பேசுறேன். ஆக்சுவலி ஒரு மோட்டிவேஷன் யாராவது வேணுமோ அப்படிங்கிற மாதிரி மனசு இப்படி ஆயிட்டுது. அந்த 36 வயதிலே ஜோதிகா மாதிரி அந்த அந்த காலம் இப்படி இருந்துட்டு இப்போ லைஃப்ல உங்களை டிபெண்ட் ஆகி தான் இருக்கணுமோ அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆயிருது, யார்ட்டையும் பேச பிடிக்கல, அந்த மாதிரிலாம் ஆயிருது. உங்க கூட எப்படி பயணிக்கணுமா, நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுமா, நம்ம செல்ஃப் வந்து எல்லாரும் தாக்குறது தப்பிக்கிறது எப்படின்னு தெரியல. நல்லவங்களா இருக்கிற சொல்றேன் நானு. நல்லவங்க சுப்பீரியர் சொல்ல, நம்ம வளர்ந்த சூழல் அப்படி பேடே பார்த்ததே கிடையாதுங்கும் போது
அப்புறம் அந்த அந்த பிறரோட தாக்கம் நம்மளை எப்படி இதை அவாய்ட் பண்ண அப்படின்னு கோபம் வருது. பிறருக்காண்டி ஹெல்ப் போயிருமா அப்படின்லாம் தோணுது. அல்லது நம்ம தப்பு பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுமா பண்ணக்கூடாதெல்லாம் இந்த வயசுல இப்போ உள்ள ஜெனரேஷனையும் கேப்பப் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்குல்ல. மேம் நான் மணிமேகலா பேசுறேன் மேம். மேம் மனசு சார்ந்தது என்னால நம்ப முடியுது, தாட்ஸ் அதெல்லாம் ஓகே மேம். ஆனா இந்த உடல் சார்ந்த நோய்களையும் மனசு வச்சா மெடிசனே இல்லாம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் டவுட் வருது மேம். அது எப்படி எல்லா நோய்க்கும் சாத்தியமா? இப்ப வைரஸ் அது இதுங்கிறோம், அதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. வெயிட் லாஸ் கூட நீங்க ஆகும் அப்படின்னு சொல்றீங்க மனசு வச்சா. அதான ஒர்க் அவுட் பண்ணி ஃபுட் எல்லாம் ரெகுலர் பண்ணாதானே மேம் சரியாகும். எனக்கு அந்த டவுட் இருக்கு. நோய் உடல் சார்ந்த நோய்கள் சரி பண்ண முடியுமா அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் தெளிவு பண்ணணும். ஓகே ஓகே மணிமேகலை, தேங்க்யூ சங்கரி. எனக்கு ஒரு டவுட் ராதா மேம். ஆக்சுவலா நேத்து ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க இல்லையா, நாங்க ரெசார்ட் போயிருந்தோம், குழந்தைங்க வந்து உடைச்சிட்டாங்க, பட் ஸ்டில் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. நானும் அப்ப நான் அமைதியா இருந்துட்டேன், அவங்களே அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களா. எனக்கு அது வந்து அது ஒரு நெகட்டிவாவே எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம பொய் சொல்லக்கூடாது, நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம்ல வந்து இருக்கிறனாலயா, இல்ல அவங்க நீங்க சொல்ற மாதிரி ரெசார்ட்ல மெயின்டெனன்ஸ்க்குனே வச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் நம்ம வந்து நம்ம பக்கம் ஃபால்ட் இருக்குன்றத நம்ம சொல்லி இருக்கணுமா வேணாமா? இது வந்து விவேகமா நினைச்சுக்கிறதா இல்ல ஏமாத்துறதா நினைக்கிறதான்னு எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஏன்னா நம்ம கேரக்டர் அங்க ஸ்பாயில் ஆயிருது இல்லையா. ஏன்னா பிள்ளைங்க நாளைக்கு இது ஒரு சின்ன தப்பு, நாளைக்கு ஏதோ ஒண்ணு அடிச்சிட்டாங்களோ இல்ல வேற ஏதோ வெட்டு குத்து கொலை, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே சொல்றேன், ஒரு கொலையே பண்ணிட்டு நான் பண்ணல அப்படின்னா அது தப்பு இல்லையா? இன்னும் நான் ஓவரா கனெக்ட் பண்றேன்னா எனக்கு தெரியல. அப்ப நம்ம இதை சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா. சோ எனக்கு இது ஒரு நெகட்டிவா, இதை நம்ம சைலண்டா போறதை விட பாசிவா நீங்க விட சொல்றீங்க, பட் ஸ்டில் அந்த பாசிவ்ன்றது வந்து இங்க எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் நான் என் கேரக்டர்ல வந்து ஹானஸ்ட் அந்த மாதிரி சில வேல்யூஸ் ஆட் பண்ணாதான் நம்ம ஒரு சோல் வந்து கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் லைஃப் நமக்கு ஆஃப்டர் லைஃப் வரதான் போகுது, பட் சோலை நம்ம கிளியர் பண்ணும் இல்லையா. நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம முடிவெடுக்கணும். அது அடுத்தவங்களும் பாதிக்க கூடாது, நம்மளும் பாதிக்க கூடாது. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. ஆனா இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னா அது ஒரு கில்ட்டா மறைச்சிட்டேன், ஹைட் பண்ணிட்டேன்னா அது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது ஒரு நெகட்டிவா உங்களுக்கு எனக்கு தோணுது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா நான் குழந்தைக்கு குட் வேல்யூஸ் தான் சொல்லி தரணும்னு நம்ம நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டியா இருக்கும் போது ஓகே அது அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சைலண்டா போறது அதுவும் ஒரு கில்ட் தானே. எனக்கு அதை என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால கேக்குறேன். மேம் எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். தேன்மொழி பேசுறேன் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் தேன்மொழி. மேம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு செயலுக்குமே வந்து நம்மளோட தாட்ஸ் தான் காரணம் அப்படிங்கறது புரியுதுங்க மேம். இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு நான் ஸ்லீப் ப்ராப்பரா ஸ்லீப் ஒரு 8 hours 7 hours பண்ணலன்னா எனக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. அதுவே வந்துட்டு எல்லாம் சொல்றாங்க இந்த இவ்வளவு டைம் தூங்கணும்னு சொல்றாங்க, என் மைண்ட்ல மெமரியில ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுவே எனக்கு நெய்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நைட்ல தான் ஒர்க் பண்றாங்க, அந்த பொண்ணு ஆபீஸ் ஒர்க் பண்றாங்க, பட் அவங்க ரொம்ப ஆக்டிவா தான் இருக்காங்க. இப்ப நைட்டு நல்லா தூங்கலன்னா நம்ம டைஜஷன் ஆகாதுன்னு சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாங்க. பட் வந்து அவங்க எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க நைட்டு ஈவினிங் 5 to மார்னிங் 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. பட் ஈவன் தோ அவங்க மார்னிங் வந்து அவங்க பசங்களை வந்து பிரிஸ்கா ரெடி பண்ணி அனுப்புறாங்க, அவங்களோட ஒர்க் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அவங்க பார்க்கும்போது அவங்களோட ஹெல்த் வந்து கஷ்டப்படுமோ அப்படின்னு தோணுது. பட் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க ஆக்டிவா இருக்காங்க. எனக்கு இதுல புரியுது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க எடுத்த கிளாஸ்ல சரி, இப்போ ஒரு குழந்தைய நம்ம வந்து சாப்பிட கொடுக்கும் போது அச்சோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கும், ஈவன் நானே ஃபீல் பண்ணுவேன். ஐஸ்கிரீம் சாப்பிடாத பாப்பா எக்ஸாம் இருக்கு அப்படி மாதிரி சொல்றது, தலைக்கு குளிச்சா உடனே சளி பிடிச்சுக்கும், அந்த டைம்ல வந்து தலைக்காய வைக்கணும்னு சொல்றது எல்லாமே நம்மளோட தாட்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குது இல்லையாங்க மேம்? அப்படிங்கறது எனக்கு புரிய வருது. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் சொல்றத வச்சு அப்படியே மெமரியில ஸ்டோர் ஆனனால
இது நடந்துருமோ அது நடந்துருமோங்கிற ஒரு பயத்தினாலதான் பாதி விஷயம் நடக்குது அப்படிங்கறது இப்ப எனக்கு கொஞ்சம் புரியுதுங்க மேம். கரெக்டாங்க மேம்? தேன்மொழி சூப்பர். மேடம் தேங்க்யூ மேம். மேடம் உண்மையை எக்ஸ்பிளைன் பண்ணல தேன்மொழி, சொல்லுங்க தாஜுதீன். சாரி மேடம், இது என்னால அட்டன் பண்ண முடியல, இப்ப லேட்டா தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து நேத்தே என்னோட லைஃப்ல ஒரு 2 விஷயம் மாறுச்சு. மொதல் விஷயம் ஏற்கனவே அது கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும், ஆனா அதை நான் கவனிச்சேன். அதை நான் போஸ்டா கூட போட்டிருந்தேன் குரூப்ல. அதை மட்டும் நான் எனக்கு நேத்து நடந்த ஒரு மாற்றம் இல்ல அதிசயம் மாயாஜாலம் எப்படி வேணா அதை யார் வேணா எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது வேணும். அது எதுவா வேணா இருக்கட்டும், மாயாஜாலம் அதிசயம் இல்ல நீங்க சொல்ற தெரப்பி மூலம் நடந்தது, அது ஒத்துக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இங்க வந்துதான் நடந்திருக்கு. அப்ப அதோட மொத்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான். இப்ப அதாவது வந்து யார் முடிச்சு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் மொத்த கிரெடிட். சப்போஸ் நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தாலும் கத்துக்கிட்டு இருந்தாலும் எப்படி போயிருந்தாலும் உங்களுக்கு தான் இப்ப என்னோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்டோட மொத்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான். இந்த தெரப்பிக்கும் உங்களுக்கும் சேரும். யார் யார் இது சேர்ந்துருக்காங்களோ எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நேற்று நடந்தது மறுபடியும் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு மில்க் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒர்க் பண்றேன், சப்ளை பண்ணுவேன். போய் அந்த கடையில போய் நிப்பேன். அப்ப அவங்க எப்பயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து வாங்குறவங்க. அன்னைக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க என்ன கவனிக்கவே இல்லை. பொதுவா இது மாதிரி நடந்தா எனக்கு ரொம்ப கோபம் வரும். நான் ஆரன் அடிப்பேன், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் செய்யாம அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்றேன். அப்படியே நிக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் நிக்கல, ஒரு 2-3 நிமிஷம் செகண்ட் கூட இருக்காது. அதுதான் ஆச்சரியம். 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். ஆனா அந்த அமைதி ஏதோ நான் காலம்பூரா நாங்க நின்ன மாதிரி ஒரு அமைதி எனக்கு தோணுச்சு. சரி அப்படியே இருந்தா பார்த்தா எதிர்க்க இருக்கிறவங்க ஒருத்தர் வராங்க. அப்ப அங்க பேர் அவர் வந்திருக்காரு, வாங்கிட்டு அனுப்புங்கிறாங்க. எதிர்க்க இருக்கிற மெயினான அந்த வாங்கக்கூடிய அந்த ஆளுங்க அவரு இன்னொரு விஷயத்துல மும்முரமா பேசிட்டே இருக்காரு. நல்லா தெரியுது அது அவருக்கு அதுதான் முக்கியம். நான் கம்முன்னு நின்னுட்டேன். அங்க எதிர்க்க வந்தவர் மறுபடியும் சொல்றாரு. சொல்லி சொல்லி அவங்க அட்டென்ஷன் மொத்தத்தையும் அவரு எடுத்துட்டு அவருக்கு என்னாச்சுன்னா, அப்பா இவர் விட மாட்டாரு அடுத்தது இவருன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வாயு திறக்கல, எந்த மூமெண்ட்டும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. நான் அப்படியே அமைதியா இருக்கிறேன், ரிலாக்ஸா காம் பண்ணுன்னு. அவர் வாங்கிட்டு அப்படியே காசு கொடுத்துட்டாரு. எனக்கு யோசிக்கிறேன் உட்காந்து, என்னடா நம்ம போவோம் இது பண்ணுவோம், ஒரு ஒரு ஃபோர்ஸ் வரும், நம்மள மதிக்கல, என்னடா நம்ம வர அனுப்ப கூடாதான்னு எல்லாம் கம்முன்னு வந்துட்டேன். இது வந்து அப்பவே போட்டிருந்தேன். அப்புறம் திருப்பி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா எனக்கு அந்த தாட்டோட பாதிப்பு அது வருது. பேசுறோம், ஒய்ஃப் பேசுறோம், நானும் பேசுறோம். பேசி கொஞ்சம் அப்படியே பேச 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கிட்டே வர. எடுத்த உடனே இதாகல. அந்த அப்படியே லைட்டா அப்ளை பண்ணிட்டே வரேன். பிரீத் பண்றேன், ஸ்டாப் பண்றேன், பிரீத் பண்றேன், திருப்பியும் பேசுறோம், ஸ்டாப் பண்றோம், பிரீத் பண்றேன். இப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு டைம்ல டக்குன்னு எனக்கு ஒரு புதுசா ஒண்ணு தோணுது. அது ஒரு குழந்தை வருது, 1,00,000 ரூபா ஒரு பொருளை உடைக்குது. அந்த குழந்தைக்கு அதோட வேல்யூவும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அது பாட்டுல அது விளையாண்டுட்டே அது பாட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கும். பெத்தவங்கனாலே அதை அடிக்க முடியாது. ஆனா அது குழந்தை. ஏன் என் மனசு அதே மாதிரி இருக்க கூடாதுன்னு ஒரு செகண்ட் நினைச்சேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்த மொத்த விஷயங்கள் பிறரால் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல நான் அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு ஒரு செகண்ட் நினைச்சிட்டு திருப்பி என் லைஃப்ல நடந்த பல விஷயங்களை நானே திருப்பி திருப்பி யோசிச்சு பாக்குறேன். அந்த வலி வருத்தத்தோட நிகழ்வு எதுவுமே எனக்கு ஞாபகத்திலே வரமாட்டேங்குது. துடிச்சிருக்கேன். அவங்கள எல்லாம் பார்த்தாலோ, அவங்க பேசினாலோ, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் லேசா கண்ணு முன்னாடி வந்தாலோ நான் துடிப்பேன். அது இத நான் சொல்றது அந்த துடிப்புங்கிற அர்த்தத்தை இப்ப இங்க கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஆனா எனக்கு இல்ல இப்ப. அதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது நான் நேத்தே சொல்லலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் ஒரு 24 மணி நேரம் போட்டுமே திருப்பி எனக்கு அதே மாதிரி எதுவும் உணர்வு வருதானா? இல்ல. இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். இது வந்து அடுத்தவங்களுக்கு பயனளிக்கும் இல்லையா? உண்மையிலேயே 10 நாள் இல்ல, நான் பார்க்க போனா அட்டன் பண்ணது 4வது கிளாஸ் அட்டன் பண்ணினேன். அப்புறம் வந்து வீடியோல போயிட்டு 2 கிளாஸ் தான் பார்த்தேன், முழுசாலாம் முடிக்கல. அதுக்குள்ள ஓரளவுக்கு புரிதல் கிடைச்சிருச்சு. ஒரு பெரிய ஒரு மேஜிக் தான் மேடம் நடந்திருக்கு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேரை நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா இது சக்சஸ் ஆயிடுச்சு இல்லையா எனக்கு. ஆனாலும்
இது மனதளவுல சூப்பர் ஆயிடுச்சு மேடம். எனக்கு இதுவே போதும். இருந்தாலும் உடல் சார்ந்து இது எப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கிறேன். ஆனா கண்டிப்பா நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான் மேடம். ஃபர்ஸ்ட் தாஜ், நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க வந்து இந்த ஒரு மேஜிக் கத்துக்கிட்ட தேங்க் பண்றீங்க இல்லையா, நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுவேன். ஏன்னா இங்க ஆல்மோஸ்ட் ஒரு 40+ பீப்புள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த தேடிதான் வந்திருக்காங்க. ஆனா நம்ம இயல்பா பாருங்க, நம்ம வந்து ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒண்ணு கத்துக்கணும்ன்ற அந்த ஆர்வத்துலதான் உள்ள வரும். ஆனா உள்ள வந்தவொடனே நம்மளுக்கு நடக்கும், ஏதாவது 1-2 பிளஸ் நடக்கும். மேபி அது வந்து இன்னும் புரியாம இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ஸ்கில் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து வீடியோ ஆன் பண்றீங்க, கனெக்ட் ஆகுறீங்க, பேசுறீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இப்படிதான் எனக்கு புரிஞ்சதுன்றத தெளிவுபடுத்துறீங்க, எனக்கு இது நடந்திருக்குன்றத மாற்றத்தை உங்களுக்கு ஓப்பனா சொல்ல முடியுது. இதெல்லாம் ஆக்சுவலா உங்களோட ஸ்கில். இதை நீங்க வந்து நான் இல்லைனாலும் நீங்க எங்கேயாவது கத்து உங்க வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அது உங்களோட ஸ்பெஷலா நான் பாக்குறேன். ஸோ இந்த நேச்சருக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும், உங்களோட இயல்புக்கு இது பாசிபிள். ஸோ உங்களோட ஸ்பெஷல் இது எல்லாமே உங்க பேரண்ட்டுக்கு நீங்க வந்து நான் ஃபீல் பண்றவங்களா வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணும். ஏன்னா நீங்க நல்லா உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஒரு நல்ல நேச்சரா இருக்கீங்க. சோ அதனாலதான் உங்களுக்கு நல்லது, இது ஈஸியா நடக்கும். நானும் அவரை பத்தி ஒண்ணு சொல்லணும். அவர் 10th தான் படிச்சிருந்தேன்னு சொன்னாரு. பட் நான் இன்ஜினியரிங் படிச்சும் என்னால ஒரு கேள்வி கேட்க கூட எனக்கு பயமா இருக்கும். ஒரு விஷயத்த தெளிவு எனக்கே அந்த கிளாரிட்டி கிடைக்காது. நான் எப்படி தெளிவா ஷேர் பண்ணுவேன்? பாதி ஐயோ அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிருமே, நம்ம கட் ஷார்ட் பண்ணிடலாம், நம்ம கொஸ்டின்ஸை நம்ம ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்த நான் கட் ஷார்ட் பண்ணிடுவேன். சோ அவங்களுக்கு அந்த புரிதல் கூட முழுமையா கிடைக்காது. ஆனா அவரை பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும், இப்படி இவ்வளவு தெளிவா அதை டெலிவர் பண்றாங்க. அதுவும் அவரை 10th தான் படிச்சிருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் நாலேஜ் மேட்டர்ஸ், இதுல படிப்புன்றது ஒரு விஷயமே இல்ல அப்படின்னா சூப்பர்னா சூப்பர். ஓகே, ஸோ தேங்க்யூ தாஜ்தி. நீங்க வந்து இந்த குரூப்புக்கு எங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ உங்களோட மாற்றங்கள் என்ன எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போங்க, ஹெல்த்தையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அந்த கால் ஆணி அது எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? அதாவது வந்து அந்த காலாணி வந்து நான் ஒரு போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறேன். அது குணமானதுமே அது குணமான போட்டோவும் போடுவேன். அது ஆனா எனக்கு அதை பத்தி என்ன, உண்மையாவே நான் வந்தது ஹெல்த்துக்கெல்லாம் இல்ல மேடம். நான் வந்தது எதுக்கோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம இப்ப அந்த டெஸ்டிங்க ஒரு சப்ஜெக்டா இருக்கட்டும் அந்த காலாணி. சோ அதுவும் சரியாகும், அதுக்கான ஃபார்முலாவும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கௌசல்யா பேசினாங்க, அவங்க சில விஷயத்தெல்லாம் எப்படி ட்ரை பண்றதுன்னு கேட்டாங்க. அப்படியே அதோட கண்டினியூஸா சங்கரி சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது உலகம் நம்மளை யூஸ் பண்ணுது, நம்ம சில நேரம் செல்ஃபிஷா இல்லாம அதுக்குள்ள மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பார்வை சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு 7 years முன்னாடி ஒரு அட்வொகேட் என்னை வந்து பார்த்துட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, என் ஹஸ்பண்ட் வந்து அபியூஸ் பண்றாரு, என்னை வந்து இதெல்லாம் இப்ப இல்லை, எப்பவுமே இருக்காது. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவங்க சொல்லும் போது, இந்த மாதிரி சூடு வைக்கிறது இதெல்லாம் நீங்க மேபி மூவில பார்த்துப்பீங்க, ரியாலிட்டியா இருக்கு அப்படின்னா நீங்களும் சொல்லலாம், இல்லைங்க எனக்கு அங்க ஒருத்தங்க தெரிஞ்சாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, என்னை வந்து இவ்வளவு ஹர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஹர்ட் பண்றாருன்னு சொல்லி நீங்க அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது முக்கியமா, இந்த ஹர்ட் ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை அட்ராக்ட் பண்றதே நம்ம தான். இப்போ சந்தரி சொன்ன மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, செல்ஃபிஷா நம்மளால இருக்க முடியல, செல்ஃபிஷா இருந்தா ஒரு வேலை நல்லா இருக்குமோ. இந்த இடத்துல என்னன்னா, இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஹஸ்பண்ட் என்னை வேலைக்கு இல்லைன்னா என்ன பண்றது, அப்படியே சோகமான ஒரு வாய்ஸ், அப்படியே வந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுங்கிறத கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு தோற்றம். இந்த இடம் தான் நம்ம மாத்திக்க வேண்டியது. உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்தவங்கனால எதுவுமே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாத கட்டாயத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஈவன் ஆண்களுமே. சோ அப்ப இந்த இடத்துல ஒருத்தங்க இந்த மாதிரி பண்றாங்க, நம்மள அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா தூண்டப்படுவோம் நம்ம, அவங்க தூண்டப்படுறாங்க, அவங்க இங்க குறையே கிடையாது. ஓகேங்களா? நீங்க தூண்டுறோம், நம்ம எல்லாரும் தூண்டுறோம். அவங்க குற்றம் செய்யறாங்கன்னா அந்த குற்றத்தை செய்ய வைக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். இப்ப நம்மளையே தான் நம்ம சரி பண்ணிட்டே இருக்கணும். என்னைய வெளியே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஜாபுக்கு போறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு பேக்ரவுண்ட்ல எதுவுமே கிடையாது, இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி நம்ம உள்ள உட்கார்றதுக்கு ட்ரை பண்றோம் இல்லையா? சோ அதை வந்து அதைய மாத்தி அமைக்கணும்னா போயிட்டு நீங்க உங்க ஹஸ்பண்ட் போய் கிளாஸ் எடுக்க தேவையில்லை, அவரை கூட்டிட்டு போயிட்டு அவரை புரிய வைக்கலான்னு சொல்லி செஷன் கொடுக்கறதுலாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் செல்ஃப், நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்,
நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும், நான் என்னோட வேலை எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த உங்களுக்குள்ள யோசிச்சு பார்த்து யாரு மேலேயும் குறை சொல்லாத ஒரு பழக்கம் மேபி உங்களுக்கு செகண்ட் செஷன் தேர்ட் செஷன்ல நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த செஷன்ல நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாருமே நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவர்கள் தான். ஸோ அப்ப நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் போய் சொல்றீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ஜாப் பார்த்திருக்கேன், அவங்க இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு பழக்கம் இருக்கும், அவர் வந்து ஒரு பெண் வீட்டுல இருந்தா போதும்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்ல யாரும் சொல்லி தப்பு கிடையாது. அப்ப அவர் வந்து இல்லமா எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு எஃபோர்ட் போடுறீங்க, மறுபடியும் அடுத்த நாள் அவர் இப்போ இட்ஸ் ஓகே இதெல்லாம் வேணான்னு சொல்லும் போது அதை உள்வாங்காம நீங்க அப்படியே அவர் ஓகே பண்ணுவாருன்ற மாதிரி நகர்ந்து நீங்க எஃபோர்ட் போட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எல்லாருமே அப்படிதான், ஒரு மாமியார் மாமனார் எல்லா ரோலுமே அந்த ரோலை பயன்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு தான் வேணும். அது எனக்கு பயன் ஆகலன்னு நினைச்சோன்னா நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு வேலைக்கு போகணுமா, இல்ல வந்து வாழ்க்கை இப்படி நடத்தணுமா, இல்ல நமக்கு இப்படி சப்போர்ட் கிடைக்கணுமா, எல்லாரும் இருக்காங்க ஆனா என் பையனை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. காரணம் எனக்கு பயன்படுத்த தெரியல. பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கான பிராக்டிஸ்குள்ள இறங்கணும். செல்ஃப் லவ், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம மேல நம்மளுக்கு ஒரு மரியாதை, நம்மளே ஃபீல் பண்ணி பழகணும், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை உருவாக்கணும். அப்படி உருவாக்க எல்லாரும் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க செல்ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து இங்க ஒண்ணும் கிடையாது. we are giving care for ourselves and again we are going to give a care for others. நம்ம கூட வாழ்றவங்களுக்கு அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. ஸோ சங்கரி இது கௌசல்யாவும் இதை ஃபீல் பண்ணாங்கன்னா எதுவுமே ஈஸி தான். குழந்தைகள மாமனார் மாமியார் பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலைக்கு போகலாம், இல்லை நம்ம நகரும் யாரும் நகர்த்த முடியாது. ஏன்னா அவங்க வாழ்றதே ஈஸி கிடையாது. இந்த வாழ்க்கைய அந்தந்த மனிதர் வாழ்றதே ஈஸி கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க யாராவது சப்போர்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும், எப்படி சப்போர்ட் வரும்? நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் சப்போர்ட் கிடைக்கும். நம்ம உட்கார்ந்துட்டு ஒருத்தங்க தூக்கணும்னா முடியவே முடியாது. ஸோ நம்ம தான் நகரணும் அப்படிங்கறது அந்த பாயிண்ட். நான் நேற்று கலத்தினா விஷாலினியா சொல்லுங்க. நான் வந்து சொல்லிக் கொண்டிருந்தேன் தானே, நான் வந்து என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு குறைஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் தான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நேற்று ஈவினிங் நான் வந்து முதல்ல ஒரு 1 மந்த்துக்கு முதல் ஒரு ஒர்க்குக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். நேற்று ஈவினிங் எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க, உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் போஸ்டுக்கு, அதுவும் ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் கம்பெனி ஒன்றில். ஸோ எனக்கு இது எப்படி என்ற ஒரு ஏன்னா 6 இயர்ஸா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணினேன். இது வந்து எப்படி சொல்றேன், இந்த வேலை எனக்கு சூட்டபிள் இல்லை, பட் இருந்தாலும் நான் அதை எனக்கு கிடைச்ச வேலையை நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா செய்து கொண்டிருந்தேன். பட்டாக்கள் வந்து அதை செய்யாத போது எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. நேற்று ஈவினிங் இந்த ஒரு குட் நியூஸ் எனக்கு கிடைச்சிருக்கு மிஸ். இது வந்து எப்படி நீங்க என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படிடா 6 இயர்ஸ் நான் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சர்க்கிள்ல ஒர்க் பண்ணி கொண்டு எனக்கு ஒரு சரியான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காம அந்த மாதிரி இருக்க டைம்ல இது நான் வந்து உங்களோட செஷனுக்குள்ள வந்ததுன்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு நினைக்கிறனோ அப்படின்ற ஒரு ஃபீல் பண்றேன் மிஸ். எனக்கு உங்களோட எப்பயுமே ஒரு கண்டாக்ட்ல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து உங்களோட நேரம் பார்த்தது இல்லை, ஆனா இது ஒரு மச்சிக்கா நான் ஃபீல் பண்றேன். அது என்னன்னு எனக்கு சொல்ல கூட தெரியல. எப்பயுமே உங்களுடைய இனி செஷன்ல நான் உங்களோட இந்த ஜேர்னிய ஹாப்பியா கண்டினியூஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இது வந்து எனக்கு நடந்த ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மிஸ். தேங்க்யூ நிஷாலினி, உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க, இங்க இருக்க டீம்ல இருக்க எல்லாருமே. சூப்பர் நிஷாலினி, இன்னும் நிறைய உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும், உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நிறைய விஷயத்தை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க. மற்றது இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணணும். என்னுடைய லைஃப்ல, அதாவது என்னோட லைஃப் பார்ட்னர் விஷயத்திலயே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருந்ததால ஒரு சின்னதா ஒரு பிரேக்கப்ல தான் இருக்கிறேன். ஸோ அது வந்துட்டு அது வந்து நான் இப்ப அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அது எப்படி அது எனக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும் எனக்கு இன்னும் அது சரியான ஒரு இது வந்து தெரியல. ஸோ அதால ஒரு சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் செப்பரேட்டட் லைஃப்ல தான் நான் இருக்கிறேன் மிஸ். அதை விட நான் வந்து ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பர்சன். நான் வந்து லண்டனுக்கு போற முக்கியமான நடந்த ஒரு பயங்கர ஒரு ட்ரெஜடியான இன்சிடென்ட் வந்து நான் லண்டனுக்கு போறதுக்காக ஸ்டூடெண்ட் விசாக்கு ட்ரை பண்ணி அது வந்து என்னுடைய மிஸ்டேக்
லக்கா இல்லாட்டி நான் வந்து போன அந்த கன்சல்டன்ட் மிஸ்டேக்கா அது 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 எனக்கு ஏன் நடந்ததுன்னு கூட என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு 10 இயர்ஸ் பேன் பண்ணி இருக்கிறாங்க யூகேக்கு போக முடியாம. நான் யூகே என்னுடைய டெஸ்டினேஷன் கண்ட்ரி. பட் இப்ப என்னால அதுக்கு எந்த ஒரு இதுலயும் போக முடியாம இருக்குது மீன்ஸ். ஸோ எனக்கு அது ஏன் நடந்தது, அதுவும் எனக்கு என்னுடைய லைஃப் வந்து 3 ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்து ஒன்று இப்போ சார்ட் அவுட் ஆயிட்டுது. என்னோட ஒர்க் வந்து சார்ட் அவுட் ஆயிட்டுது. மறுபடியும் என்னோட ட்ரீம்ஸ் வெளிநாட்டுக்கு போய் ஸ்டடி பண்ணிட்டு திரும்ப கண்ட்ரிக்கு வந்து நான் இதை விட நல்ல ஒரு ஜாப்ல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அது வந்து யூகே அந்த டெஸ்டினேஷன் எனக்கு பிரேக் ஆயிட்டுது. அது எனக்கு ஏன் நடந்ததுன்னு என்னால் சத்தியமாவே அக்செப்ட் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அது ஒரு ட்ரீம் ஒன்று இருந்தது. இந்த லாஸ்ட் செப்டம்பர் இன்டேக்ல தான் அது நடந்திருக்கு மிஸ். அதுல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியாம இருக்கு, அதுவும் ஒரு இஷ்யூ ஒன்று எனக்கு இருந்துகிட்டு இருக்கு மிஸ். அதுவும் என்னால எப்படியோ உங்களோட செஷனை கண்டினியூஸா அட்டென்ட் பண்ணினா மேபி என்னோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு சொல்யூஷன் எங்கேயாச்சும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு இருக்கு மிஸ் எனக்கு. நிஷாலினி, இதெல்லாம் சால்வ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க அந்த பிரேக்கப், இப்போ ஒரு செப்பரேஷன் வந்து நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு அவர் உங்க கூட வந்து பேசிடுவாரு. ஓகே, சோ அவருக்கு என்னோட பேச விருப்பம் தான் மிஸ். அவர் என்ன கண்டாக்ட் ட்ரை பண்ற. நான் சொல்றேன் நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த இதுக்குள்ள நீங்க வர ட்ரை பண்ணுங்க, உங்களை கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க அப்படி நான் சொல்றேன். ஆனா அவரும் ட்ரை பண்றாரு தான் மாற மாற. ஆனா நான் சம்டைம் அவரோட கதைக்கிற போது நான் சொல்லுவேன் இல்ல நீங்க இன்னும் மாற இருக்கு அப்படி. எனக்கு தெரியும் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் பிள்ளையா இருக்கும், எனக்கு தெரியல மிஸ். ஆனா என்னால சில விஷயங்கள் அந்த எப்படி சொல்றது, அவர் நல்ல பர்சன் தான் இல்லைன்னு சொல்லல. சில இடங்கள்ல வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட கதையை கேட்கறது அந்த மாதிரி கேட்க நான் வந்து சரியான டவுனா ஃபீல் பண்ணி கொண்டிருந்தேன் அவரோட இடத்துக்கு. இப்ப நான் அதை அப்படி டவுனா ஃபீல் பண்றது இல்லை. ஏன்னா என்னால நிச்சயமா சில இடங்கள்ல முடிவெடுக்க முடியுது. எனக்கு இது ஓகே இது சரி அப்படின்னு என்னால சரியா டிசிஷன் எடுக்க முடியறதால நான் வந்து இதை வந்து ஒரு ஓகே இது எனக்கு சரியான ஒரு செப்பரேட்டட் லைஃப் ஓகே மாதிரி சம்டைம் ஃபீல் பண்றேன். பட் இது கூடாதுன்னு எனக்கு தெரியும். இது எப்படி கொண்டு போயிட்டு சரியா ஜாயின் பண்ணி அது 2 மாடி சரியா போகணுமே. அப்போ அப்படி அந்த டைம்ல எப்படி கொண்டு போறேன்னு எனக்கு தெரியாம இருக்கு மிஸ். இந்த 2மே எனக்கு பயங்கர ப்ராப்ளமா இருக்கு. இதுவும் சால்வ் ஆகும். அதாவது ரிலேஷன்ஷிப்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன பிளஸோ அதை வாங்கிட்டு சொல்லிடலாம். அவங்கள்ட்ட பிடிக்காத விஷயங்களை சொல்லிட்டீங்க இதை மாத்திக்கங்கன்னா யாருனாலையும் மாத்திக்க முடியாது. அதுக்கு பதிலா அவர் என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க கிரியேட் பண்ணும். அவர் ஒரு மாதிரி கைண்டா பேசுறது, இன்னும் உங்களை புரிஞ்சுக்கிறது, இல்ல உங்களை வேல்யூ பண்றது, இந்த மாதிரி என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பழகினீங்கன்னா ஸ்லோவா அவர்கிட்ட சில பிஹேவியர் சேஞ்சஸ் வரும். ட்ரை பண்றேன் மிஸ். அதே மாதிரி நீங்க இந்த யூகே வந்து பேண்ட் ஃபார் 10 இயர்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? இது எனக்கு ஒரு கிளைண்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட நான் இது சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி நமக்கு வேணுங்கிறத நம்ம டிராவல் பண்றதுக்காக ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, நீட் பேஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு இந்த இயரே யூகே போகணும் அப்படின்னா அதை நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்ல கொண்டு வந்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு எஃபோர்ட் யார்கிட்டயா பேசணும் இல்லை யார்கிட்டயா சொல்லி அதை மாற்றி அமைக்கணும்னா அந்த பீப்புள் கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு கனெக்ட் ஆகுங்க. இதை வந்து நீங்க இது சரியாகும், இந்த பிரச்சனை சரியாகும். ஓ மிஸ், நான் ட்ரை பண்ணி கூட தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு யார் ஸ்டூடெண்ட் கன்சல்டன்ஸ் கிட்டத்தட்ட மோர் தேன் 20 கன்சல்டன்ட் ட்ரை பண்றேன். இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு ஏதாவது வச்சு பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இந்த லைஃப் எதுக்கு அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்க வைக்கிறது தான் இந்த லைஃப். ஆனாலும் சில சிஸ்டம் அங்கங்க நம்ம பேசுன மாதிரி உருவாகி இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து சில நேரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம வந்து அதுக்குள்ள போக முடியாம இருப்போம். பட் நம்ம நினைச்சோம்னா அந்த சிஸ்டமே மாத்தி அமைக்க முடியும். உண்மைதான் மிஸ். நேற்று அந்த என்னுடைய ஒர்க்ல அப்படி ஒரு சடனா ஒன்று கிடைக்கும் போது என்னால இதையும் அச்சீவ் பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு மிஸ். இப்ப கஷ்டமா இருக்கலாம், ஃபியூச்சர்ல மேபி எனக்கு அது கிடைக்கும். மேபி என்ன ஷூரா கிடைக்கும். ஓகே நிஷாலினி, தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much for this time. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து சங்கரி சொன்னாங்க அந்த மாதிரி விஷயம். தேன்மொழி வந்து இப்படி எண்ணத்தை மாத்தினாலே போதுமா அப்படின்னாங்க. ரொம்ப கேஷுவலா கேட்டீங்க தேன்மொழி. எண்ணத்தை மாத்தினாதான் போதும், ஆனாலும் நிறைய ஐடியாலஜிஸ் நமக்குள்ள நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ராதா கேட்டாங்க இல்லையா, ஒரு குழந்தைய வளர்த்தும் போது ஒரு உண்மையை சொல்லியிருந்திருக்கலாமே இது தப்பு தானே அப்படின்னு சொல்லி. இதுதான் ஐடியாலஜிஸ். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா
மனசை நிம்மதியா வைக்கிறதுக்கான பயிற்சிகளை சொல்றோம். மனசை நிம்மதியா எப்படி வைக்க முடியும்? இங்க மனசை நிம்மதியா வைக்கிறதுக்கு போராடும் போது நம்ம சொசைட்டி கிரியேட் பண்ணது கூட போயிட்டு சண்டை போடும்போது தான் இப்ப வந்து நம்மளோட நிம்மதி கெட்டு போயிடும். இப்ப சொசைட்டி என்ன சொல்லி கொடுத்துருக்கு? வளர்த்தும் போதே வந்து வேல்யூ சொல்லி கொடுத்து வளர்த்தணும். ஒரு குழந்தைக்கு வந்து இது சரி தப்புன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து நீங்க சரி பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இதுக்குள்ளதான் ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறதே இப்ப நம்ம வந்து இப்பதான் தெரியுது நம்மளுக்கு. அப்ப நீங்க என்ன நினைக்கலாம்னா, இப்ப நான் என் பசங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் நேற்று ஸ்டோரியில. சோ அவங்க வந்து இடிச்சாங்க, விழுந்துருச்சு. நான் சொல்ல வர்றது பதற்றம். நான் வந்து இது எல்லாமே நான் சொல்ற எல்லாமே ரெவல்யூஷனரி கான்செப்ட். நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொரு தடவை ஸ்ட்ராங்கா சொல்றேன், எரர் ஆர் ப்ராப்ளம் வந்து நம்ம லைஃப்ல நடக்காது. ஓகேங்களா? எரர், ப்ராப்ளம், ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்காது. இப்ப இந்த குழந்தைங்க இப்ப விளையாடும் போது கூட எதுவும் உடையாம கூட நடக்கும். சில நேரம் சில பிரச்சனை வருதுன்னா அதை நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. சில நேரம் சில பிரச்சனை இயல்பாவே வராது. நம்ம எத்தனையோ பாக்குறோம் இல்லைங்களா? இப்படி போய் தடுக்கி விட்டு அவ்வளவுதான். இந்த மாதிரி எதோ நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் சொல்ல முடியும். என் கடைசி பையன் கட்டில கார்னர்ல நின்று விளையாண்டு இருக்கான். பட் அவங்க ஜாலியா விளையாடுவாங்க. எதுவுமே நடக்காது. ஏன்னா நீங்க மனசு நிம்மதியா இருந்தா, அந்த குழந்தைகளுக்கு நிம்மதி கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள நீங்க எந்த இடத்துலயும் விழுந்துருவ இப்படி எல்லாம் சொல்லாம பேசாம விட்டீங்கன்னா அவங்களோட அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா, பயங்கர சூப்பரா வேலை செய்யும். இப்ப நம்ம பாக்குறோம்ல, ஒரு பொண்ணுக்கு வந்து கார்னர்ல போய் நின்று ஜம்ப் பண்ணிட்டு போகும். அதுக்கு எப்படி அந்த சென்ஸ் வருது? சோ அது இயற்கை தானே. அதே மாதிரிதான் குழந்தைகளுக்கும் அவ்வளவு அழகா சென்ஸ் வேலை செய்யும். ஆனா டிஸ்டர்பன்ஸே கொடுத்துருக்கூடாது. இல்ல மேம், நீங்க இப்ப சொல்ற மாதிரி இப்ப உங்க பையன் இந்த கார்னர் கட்டுல விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்லி சொல்றீங்க. சரி, நம்மளும் இப்ப அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்ம விளையாடட்டும்னு விட்டுட்டோம்னா, சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம சும்மா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்க பிள்ளை இப்படி அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய? நம்மளே கொஞ்சம் அதை ரிலாக்ஸா இருந்தா கூட வீட்டுல உள்ள அந்த பெரியவங்க இப்படி அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்க, பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிற, கவனிக்க மாட்டேங்கிற. இப்ப இந்த ஃபீவர், இந்த கோல்டு இந்த மாதிரி இருந்தா கூட அது 2 நாள் அதுவா சரியாயிரும் சொல்லிட்டு நம்ம இருப்போம் மேம். அவங்க வந்து நம்மள எப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, பிள்ளை இப்படி இருக்கு, நீ எதுவுமே பார்க்க மாட்டேங்கிற, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, அந்த மாதிரியே இப்ப ரொம்ப ப்ரெஷர் ஆகுது மேம். நம்ம எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தோணினாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மள இப்படி ரிலாக்ஸா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஓகே கௌசல்யா, தேங்க்யூ. நீங்க ஷேர் பண்ணது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து அடியே விழுகாம நான் நிம்மதியா இருக்கிறத பத்தி நம்ம பேச வரல. அடி வந்து ஒவ்வொரு செகண்டும் விழுகணும். அங்கேருந்து ஒரு பிரச்சனை வரணும், இங்கேருந்து பிரச்சனை வரணும். பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க ஹேண்டில் பண்றதுக்குள்ளதான் நிம்மதி இருக்கு. ஸோ அதை தான் நம்ம ஃபுல் செஷன்லயும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிதான் பேசுவாங்க. இதை ஹேண்டில் பண்றது எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் அப்ளை பண்ணீங்களா, செகண்ட் செஷன் அப்ளை பண்ணீங்களா, தேர்ட் செஷன் அப்ளை பண்ணீங்களா, கண்டினியூ பண்ணீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா, எடுத்துக்கிட்டீங்களா, ஃபீல் பண்ணீங்களா, மாத்தி அமைச்சிங்களா? இதெல்லாம் தான் இன்னைக்கு 10th டே. வி ஆர் இன் த 10th டே. ஸோ 10th டேல எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஒரு நேரமும் இன்வால்வ் ஆகணும். தாஜுதீன் சொன்னாரு, வெளியே போனாரு, அமைதியா இருந்தாரு, அப்படியே மாறிச்சு எல்லாம் மாறிச்சு, சூப்பரா இருக்கு. இப்படிதான் இன்னைக்கு நான் சொன்னோன்னு நீங்க அதை ஃபீல் பண்ணி சொல்றீங்களா? அது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு டெக்னிக் எடுத்துட்டு போறோம். நாளைக்கு வந்து மாமியார் இந்த மாதிரி சொல்றாங்க, அதை நான் ஃபீல் பண்ண அதை எடுத்துக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாமியார் என் கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நடக்கணுமா, இதெல்லாம் மாற்றி அமைக்கதான் நம்ம இருக்குமா? இதுக்கே டைம் எடுக்குது நம்மளுக்கு. எனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை முறை வேணுங்கிறதுக்குள்ள நான் வர்றதுக்கே டைம் எடுக்குது. இட்ஸ் ஓகே. அப்ப இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, இப்படிதான் இருக்கும், அடி அங்கங்க விழுகும். இந்த அடிக்கு நான் ரியாக்ட் ஆகாம இருக்கிறதா நான் கத்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இந்த மாதிரி அவங்க இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, எதுக்குமே ரியாக்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலதான் அது பேர் மென்டல் ஸ்ட்ரென்த், அந்த காம்னஸ். அதுக்கப்புறம் ஸ்லோவா எல்லாத்தையுமே நான் பயன்படுத்துவேன். என் மாமியார் இதுக்காக அவங்கள நான் யூஸ் பண்ண போறேன்னா இட்ஸ் நாட் லைக் செல்ஃபிஷ். கேர் தான், லவ். எண்ட் ஆஃப் த டே லவ். அவங்களுக்கு ஒரு கேர் கொடுத்தா அவங்க உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. இவங்களுக்கு ஒரு கேர் கொடுத்தா இவங்களுக்கு கண்ட்ரோல். எல்லாரும் அந்த வார்த்தை ஏன் சொல்றாங்க, இப்ப என்ன வளர்த்தி வச்சிருக்க ஏன் சொல்றாங்க? ரெகக்னிஷனுக்காக சொல்றாங்க. எல்லாருக்குமே அவங்கள பத்தி மதிப்பு தேவைப்படுது. அவங்க சொன்னா இவங்க ஏதோ சொல்ல வராங்க, எனக்கு காது கொடுத்து கேட்கறதுக்காக சொல்ல வராங்க. ஏன்னா நம்மளுக்கு லிமிட்டட் வெக்காபுலரி தான், லிமிட்டட் லாங்குவேஜ் தான். இததான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தான் இப்ப மாத்த போறோம். ஸோ நம்ம எல்லாருமே இட்ஸ் ஆல் ரெவல்யூஷனரி கான்செப்ட். அதாவது
நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம போகும்போது புது மொழியை வடிவமைக்க போறோம், புதுவிதமான கான்வர்சேஷனை பில்டு பண்ண போறோம், புதுவிதமான ஒவ்வொரு மொழிக்குள்ளேயும் சந்தோஷத்தை கொண்டு போக போறோம். அங்க எல்லா இடத்துலயும் ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒண்ணு இல்லை, பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லை. அப்படியே சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போய் நமக்கு பிடிச்சது கூட இன்வால்வ் ஆகி அதுல இன்னோவேட் பண்றதுதான் அடுத்த வாழ்க்கை. அதுக்குள்ளதான் நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இப்ப நான் சொல்ல வந்தது என் பசங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்வி வந்து இது தப்பு தானே, அவங்க ஒத்துந்திருக்கலாமே. ஃபர்ஸ்ட் தப்பு சரிக்குள்ள டிராவல் பண்ணீங்கன்னா எகெயின் ஸ்ட்ரெஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது பேரண்டிங்ல எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைங்கிறதுக்காக அந்த டாபிக்கை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பேரண்டிங்ல எங்க ஸ்ட்ரெஸ் வரும்னா, ஒரு குழந்தை ஏதாவது போட்டு உடைச்சிருச்சுன்னா, ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல குழந்தைகளே ஹேண்டில் பண்றதுங்கிறது அவங்களே அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. ஸோ அவங்களே அவங்கள பார்த்துக்கிற அளவுக்கு தயாரானதுக்கான கான்செப்ட் தான். இதுக்குள்ள டீப்பா போய் சரி தப்பு இவங்க இப்படி சொல்லியிருந்திருக்கணும் அப்படி சொல்லியிருக்கணும், எகெயின் நம்மளுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஏரியா. அப்ப அதையே அந்த வேல்யூஸ் தானே நீங்க யோசிக்கலாம், இது வேல்யூஸ் தானே தன்னை ஒத்துந்திருக்கலாமே அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி தெரியாம நடந்துருச்சு நான் தான் பண்ணேன் அப்படி சொல்லியிருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஒரே நேரத்திலேயே வந்துடாது. ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது அது எப்படி பேசுது, இந்த இடத்துல அதை என்கரேஜ் பண்றது மாத்திரம்தான். ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, இந்த இடத்துல போயிட்டு நீங்க ஆர்கியூ பண்றதோ இல்ல விளக்குறதோ புரிய வைக்கிறதோ எகெயின் ஸ்ட்ரெஸ். ஒரு குழந்தைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நான் வந்து குழந்தைங்களை இங்க சொல்லல, பிகாஸ் அவங்களுக்கு வந்து தெரியாம நடந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா நான் அந்த இடத்துல ஓகே இது நடந்துருச்சு, பட் சொல்யூஷன் நம்ம தேடும் போது நம்ம பாசிவா இருக்க கூடாதுல்ல. நீங்க நான் அமைதியா போயிட்டேன் அவங்களே அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அது நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதுதான் நான் கேக்குறேன். ஏன்னா இது எஸ்கேபிஸ்ட். இப்ப நான் வந்து அந்த சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இது அவங்க அப்படியே சரியா போயிருச்சுல, அப்புறம் எதுக்கு நம்ம இதை பத்தி பேசிட்டுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். இதனால எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம எஸ்கேபிஸ்ட் ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங், அது ஒரு கில்ட்டா மாறிடும்ல. சோ அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாண்ணா உங்களால ஏதாவது பண்ண முடியும்னா பாருங்க, அப்படி இல்லையா உங்களுக்கான சார்ஜஸா என்னால எவ்வளவு முடியுமோ அதை நான் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்றது, அதுதானே ஒரு ரைட் வே. ஏன்னா நம்மள பார்த்துதான் அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க குழந்தைங்க. சோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரைட் பாத்த காமிக்கணும். ஏன்னா யாருமே இதுல வந்து அவங்களுக்கும் அது மணி தான், நமக்கும் இது மணி தான். அவங்களும் அதுல வந்து இழந்துடக்கூடாது நம்ம மேல. நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மள இப்படி ஒரு ஃபேமிலியா அப்படின்னு நம்மள ஏதாவது கர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது கான்செப்ட் வந்து பேரண்டிங்காக சொன்னது. ஓகே, ஒரு ஒரு அம்மா இருந்தா சூழல் எப்படி மாறும்ன்றது நீங்க வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கான்செப்ட் குள்ள போறீங்க. அதுக்குள்ள நம்ம போகணுன்றது இப்ப அவசியம் இல்லை. அது வந்து இங்க தேவையும் அது அவங்கவுங்களுக்கான லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம கொண்டு போறோங்கிறத. அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா அவங்க ஏதாவது எடுத்துக்குவாங்களோ அதெல்லாம் இப்ப இங்க முக்கியம் இல்லை, அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. நான் சொன்னது நேத்து எனக்கு எதெல்லாம் நார்மலா இருக்கு எதெல்லாம் சிம்பிளா இருக்கு. ஒரு பேரண்டிங் அப்படிங்கும் போது ஒரு குழந்தை அப்படி பண்ணிடுச்சுன்னா அது வரும் ஒரு 2 நாளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை, அது மட்டும்தான் நேத்த பாயிண்ட். நீங்க அதுக்குள்ள ஆட் ஆனா போயிட்டு அவங்க இப்படி சொல்லாம இப்படி சொல்லி இருந்துக்கலாம் அப்படிங்கறது மேபி நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஆனா நான் சொல்ல வந்ததே, நான் போயிட்டு சப்போஸ் சத்தம் போட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்திருந்தேன்னா அவங்க அந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவங்க அங்க ஒரு பதற்றத்துக்குள்ளா இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட் அதிகமாகும். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் இல்லை. ஏன்னா அப்படிதான் இருக்கும், குழந்தைன்னா ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல ஒரு மதரா வந்து நீங்க காமா இருக்கும் போது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறும் அந்த சூழல். இந்த இடத்துல நீங்க போயிட்டு சொல்லி கொடுத்து இப்படி பேசக்கூடாது இப்படி பேசணும் அப்படின்னா எகெயின் அது கன்ஃபியூஷன். இப்ப அவங்க வந்து இவங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்களே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சோம்னாதான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும். குழந்தைங்க அவங்களுக்கான மொழி அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சொல்லி கொடுக்கணும்னா சொல்லி கொடுக்க கூடாது, எப்பவுமே சொல்லி கொடுக்க கூடாது. உங்களுக்கு வேல்யூஸ்ங்கிறது சொல்லி கொடுத்து வராது. எப்படி வரும் அப்படின்னா நிம்மதிக்குள்ள ஸ்லோவா கத்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணும் பண்ணக்கூடாது, எது சரி எது தப்பு எல்லாமே ஒரு குழந்தைக்கு தெரியும். அப்ப அவங்க எடுக்கிற முடிவு ரொம்ப கரெக்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இவங்க இப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது. சப்போஸ் வந்தாலும் அவங்க என்னன்னா ஓப்பனா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நேத்து நான் ஃபீல் பண்ணேன், நான் அந்த இன்சிடென்ட் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா யாரெல்லாம் இப்படிலாம் யோசிச்சிருப்பீங்கன்னு.
ஃபர்ஸ்ட் அந்த யோசனை வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். எந்த யோசனைக்குள்ளேயும் டிராவல் பண்ணக்கூடாது. இவங்க என்னமோ சொல்ல வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிட்டு நிறைய யோசிக்க நம்மளோட பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த யோசனைக்குள்ள போகக்கூடாது. இவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்கறது, பிரீத்திங்ல கவனம் இருக்கணும். எப்பவுமே நமக்கு என்ன வேணுங்கிறதுல கவனம் இருக்கணும். உலகத்துல நிறைய போய் செக் பண்ணி இது சரி தப்புன்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம நாட்கள் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, சொல்லிக் கொடுக்கக்கூடாது. குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், நிம்மதி கொடுக்கணும். குழந்தை என்ன பண்ணும், அதுவா கத்துக்கும். இங்க அதுவா கத்துக்கிறதா இங்க வேல்யூஸ். அப்ப இது தப்பு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே டிசார்டர் பிகம் ஆர்டர் தான். நீங்க எடுத்தோன்னா ஒரு குழந்தை எல்லாத்தையும் போய் அடுக்கி வைக்காது. அதை விட்டீங்கன்னா கழிச்சுதான் போடும். அது ஒரு நாள் தான் அது எல்லாம் பண்ணும். எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் வேணும். எல்லாத்துக்குமே அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப ஸ்டூப்பிடா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான ஒரு இடம் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த இடத்த கொடுக்க அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையை அவங்க இடத்துல நான் பேசிட்டேங்கிறதே அவங்களோட பெரிய சந்தோஷம். அது என்ன பேசணுங்கிறது ரெண்டாவது தான். ஸோ அதுக்குள்ள நம்ம எப்பவுமே இன்வால்வ் ஆகாம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பேரண்டா அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நினைவுகள் எல்லாமே ஒரு நாள் எப்படி இருக்கும்னா எல்லாமே பாசிட்டிவா மாறும். ஸோ அப்போ அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அதிகமா இருக்கும், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும், அவங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓகேங்க. ஸோ இதுதான் நம்ம நேத்து பேசினது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ராதா கேட்டதுக்கு அப்புறம் இப்போ ஃபைனலா நான் கேட்க வந்தது என்ன, ஆக்சுவலா இந்த 10 நாள் நம்ம டிராவல் பண்ணும்போது எது இந்த கான்செப்ட் மூலியமா நடக்கவே முடியாது, எது பாசிபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓரளவுக்கு எல்லாம் பாசிபிளா தெரியுது. பட் ஹெல்த் இஷ்யூஸ் முடியாத மாதிரி தெரியுது. இவங்க மணிமேகலா கேட்கறது இப்போ வேக்சினேஷன் அது சார்ந்து, இப்ப வைரஸ், இப்போ கோவிட், இதெல்லாம் என்னது? ஓகே மேடம், நான் கொஞ்சம் பேசலாங்களா? சொல்லுங்க. உங்க பேரு? சாந்தியம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் வேணும். எல்லாருக்கும் நான் ஷேர் பண்றேங்க. மெகர் மேடத்தை ஒரு 1 இயர்க்கு முன்னாடி பார்த்தோங்க நாங்க ஃபேமிலியா வீட்டில். அதாவது மேக்ஸ் ஃபுல்லா சம் மாதிரி ஃபேமிலி ஃபுல்லா ப்ராப்ளம் தான். எனக்கு அவருக்கு ஆகல, பையனுக்கும் அப்பாவுக்கும் ஆகல, மருமகளுக்கும் மகனுக்கும் ஆகல. ஒரே பிரச்சனை தாங்க. டைவர்ஸ் வரை போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வேற ஜேசன் அவர் கூட போயிட்டு கவுன்சிலிங்லாம் பண்ணோம். ஆனால் சக்ஸஸ் ஆகல. அப்புறம் மெகர் மேடத்தை பார்த்து இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்கும். அப்புறம் போய் ஜாயின் பண்ணோம். பிரச்சனை எனக்கு தான். நாங்கள் சரி ஃபேமிலி சரியானா போதும், பிரச்சனை யாருக்கோ ஒன்று. எல்லாரும் ஃபேமிலி கவுன்சிலிங் போனோம். ஒரு 1 to 1 1 மாதம் போனோங்க. ஒரு 4th டேவே நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. பையனும் மருமகளும் ஒன்றாயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வெளியே போக 2வது பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். மேடம் இன்விடேஷன் வச்சு ஃபேமிலியாக வந்தாங்க போன மாதம். மகனும் மருமகளும் அவங்களும் ஹனிமூன் போயிட்டாங்க. இவங்களும் ட்ரிப்பு போய் இப்போ ஃபேமிலி ஜாலி. அதை விட என்ன மிராக்கள் மாதிரி நடந்ததுன்னா, எனக்கு சின்ன வயசுல சின்ன பையன் கன்சீவாக இருக்கும்போது பிளட் ரிப்போர்ட்ல ஹெப்படைட்டிஸ் B பாசிட்டிவ்னு வந்ததுங்க. அது எப்பாவது யாருக்குன்னா வந்ததுன்னா லாஸ்ட் வரை போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் 10 வருஷம் தான் இருப்பீங்க அப்படிலாம் டாக்டர் சொன்னாங்க. நான் எப்பவுமே மாத்திரை மருந்து எடுத்துக்கிற டைப்பே கிடையாது. எங்கள் ஃபேமிலிலே ஒரே மாத்திரை கூட இருக்காது இது வரைக்குமே. அப்படி இருக்கிறவங்க அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் குழந்தை வயிற்றுல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அம்மாவாக ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் டெலிவரிலாம் ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ், ஆனால் எனக்கு மட்டும் பாசிட்டிவே வந்தது. எப்போ மெகரை பார்க்குற வரைக்குமே பாசிட்டிவ் தாங்க. மெகர் மேடத்தை மெகர்னும் போது க்ளோஸ் ஆயிட்டோம். அதனால அவங்க மெகர்னே கூப்பிட்டுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஃபேமிலி பாண்டிங் ஆயிட்டோம். அப்போ மெகர் பார்க்குற வரைக்குமே எனக்கு பாசிட்டிவ் தான். நான் அது ஒரி பண்ணுறதே இல்லை. என்னைக்கு ஒரு நாள் வந்தோம் போகிறோன்ற மாதிரி இருந்தோம். எந்த பிரச்சனையுமே ஹெல்த் இஷ்யூவே வந்தது கிடையாது. கோவிட்ல கூட நான் ஒரு வேக்சின் போட்டது கிடையாதுங்க, மாஸ்க் போட்டது கிடையாது, கஷாயம் சாப்பிட்டது இல்லை. ஜாலியாக தான் இருந்தேன். அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். கோவிட் வந்த போது கூட அவங்களெல்லாம் தொட்டு நான் பரிமாறி குளிக்க வச்சு ஜாலியாக தான். அந்த மாஸ்க்கே எனக்கு மாஸ்க் போட்டால் தான் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் நான் நம்புறதில்ல. அதே மாதிரி தான் இருக்குங்க. இன்னைக்கு வரைக்குமே நான் ஃப்ரிட்ஜு வாங்கலை. 33 வருஷம் ஆகி ஃப்ரிட்ஜு ஏசி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதை விடுங்க. அப்புறம் அந்த மெகர் பார்த்த அப்புறம் இப்போ எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா அது எப்படி வந்தது, இவங்களே கொண்டு போய் எனக்கு சேர்த்துட்டாங்க ஐசியூவில்.
வேர்க்கடலை சாப்பிட்டேன். அதுக்கு நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருந்தது. உடனே அவங்க பசங்க வந்து எஸ்ஆர்எம் கூட்டு போயிட்டாங்க, காட்டாங்குளத்தூர். எனக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்னா கூட ஐசியூவில் கொண்டு போய் அவனுங்க அட்மிட் பண்ணி இசிஜி எல்லாம் எடுத்து உடனே பிளாக் அது இது எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் வெளியே போகிறேன்னால அவங்க விடவே இல்லை. ஏதோ ஆஞ்சியோ பண்ணாங்க. அப்போ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹெப்படைட்டிஸ் பி வந்து நெகட்டிவ். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது, இது ஒண்ணுமே இல்லைன்னு கடைசி வரை இது உடம்புல இருக்கும்னாங்களே அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இங்க வந்து ஒரு சேலம், நான் பக்கத்துல தான் மேடம் வீடு, கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கேன். இங்கே வந்து 2 லேப்ல டெஸ்ட் பண்ணா அங்கேயும் நெகட்டிவ் தாங்க. ஏதோ தப்பா சொல்றாங்களான்ட்டு எனக்கு ஒரு அதிசயமா இருந்தது. அப்புறம் தான் இப்ப சொல்றேன், அந்த உடம்புக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கு. மனம் போல் வாழ்க்கைன்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, அது போலதான் மேடம் சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் பேஷன் மாதிரி செய்ய சொன்னாங்க ஏதோ ஒன்று. அப்புறம் நான் துணிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வீட்டிலே உட்காந்து ஏதோ ஒன்று, லாபம்லாம் கிடையாது, கொஞ்சம் ஏழைங்களுக்கு உதவுன மாதிரியும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். மேடம்க்கும் சப்ளை பண்ணுவேன் அப்பப்போ, வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், அவங்களும் வேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு இப்போ ஃபேமிலி ஜாலியாக இருக்கும், எல்லாரும் ஒரு புரிதலோடு இருக்கும். ஆனால் 80% ஓகே, இன்னும் 20% இது இருக்கு. என்னன்னா எங்க வீட்டுக்காரும் பெரிய பையனும் இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. அது ஒண்ணு. அவன் மாமனார் வீட்டுல பேச மாட்டேறான். அது வந்துதான் நீட் பேஸ் திங்க் பண்ணிட்டே இருக்கும். இன்னும் அது எப்ப நடக்குமோ பார்க்கலாங்க. இந்த மாதிரி இந்த செஷன் வந்த அப்புறம் நிறைய சேஞ்சஸ், அதை ஷேர் பண்ணதாங்க மேடம் பண்ணேன். எல்லாரும் அந்த மாதிரி மேடம்க்கு சொல்றது அதுதான், என்ன மாதிரி எல்லாரும் நிறைய குடும்பங்களை சரி பண்ணணும்ட்டு அவங்களோட நானும் கை கோத்துட்டு இருக்கேன். சைலண்டா ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கோம். அவங்க கூட நானும் ஹெல்ப் பண்றது, ஏதோ ஒன்று பண்றோம். நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு வெளிச்சமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேடம். இப்போ இவங்க சாந்தி அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து உள்ள கூட்டிட்டு வருவாங்க. இது ஏதோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறைய சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சில வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அதுல யாருக்காவது மனம் சார்ந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி கூட்டிட்டு வரது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிளாரிட்டி, பட் ஹெல்த்துக்கு மாத்திரம் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது நீங்க சொல்ல வரதுல ஃபீல் ஆகுது எல்லாருமே. ஏன் வந்து ஹெல்த்துக்கு வந்து இன்னும் நம்மளால ஒர்க் பண்ண முடியலன்னா, நம்மளுக்கு அன்லேர்னிங் வந்து ஈஸி கிடையாது. அதாவது நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அவ்வளவுதான், லேர்ன் பண்ணதான் அது மாறாதுன்றத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அன்லேர்னிங் மேடம் சொல்லுங்க. சாரி மேடம், நீங்க பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆக்சுவலா சரஸ்வதி என்னோட பேரு. 10 days அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். பேசணும்னு நினைப்பேன், பட் உங்க 10 days அட்டன் பண்ணதுல ரொம்ப மனசு அமைதியா இருக்கு மேடம், நிம்மதியா இருக்கு. அதனால எல்லாரும் பேசும்போது கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்ப நீங்க ஹெல்த் டாபிக் வந்ததுனால என்னோட லைஃப்ல நடந்த இந்த ஹெல்த் பேஸ் பண்ணின ஒரு இன்சிடென்ட்டை சொல்லணுங்கிறதுனால வரேன் மேம். ஆக்சுவலா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண செகண்ட் டே எங்க மாமனாருக்கு வந்து நெஞ்சு வலி. ஸோ நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். எங்க மாமனாருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பிளாக் இருக்கு அப்படின்னு. பட் அடுத்தது நீங்க வந்து சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணணும், நம்ம நினைச்சா எல்லாத்தையும் நீங்க மாத்த முடியும்னு சொன்னீங்க. ஸோ நான் வந்து அதை பண்ண மேடம். எங்க மாமனாருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன், ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் 75 இயர். ஸோ அவருக்கு பிபி சுகரு, ரொம்ப லீனா இருப்பாங்க, தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு தெரியுது. ஸோ அதனால நீங்க ஹெல்த்தையே மாத்த முடியும்னு சொன்னதால நான் எப்படி பண்ணேன்னா, இவரோட ஹெல்த் மாறணும், கண்டிப்பா இவரால நார்மலா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவர் மாறணும்னு நான் அதிகமா யோசிச்சு, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி, அதாவது 3rd வந்து நீங்க அட்மிட் பண்ணுங்க, சர்ஜரி பண்ணணும்னு எழுதி கொடுத்தாங்க. வீட்டுல எடுத்துட்டு போய் விட்டுட்டோம். அவருக்கு நடுவுல ஒரு நாள் செஸ்ட் பெயின், அவர் என்ன நினைச்சாரு இது ஹார்ட் அட்டாக்னு நினைச்சாரு. மீண்டும் அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு அப்புறம் அங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஏசிஜி எடுக்கிறாங்க. பட் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வரல, இவர் இப்ப நல்லா இருக்காருன்னாங்க. மீண்டும் ஒரு 2 days அப்புறம் அட்மிட் பண்ணுங்க, நாங்க அட்மிட் பண்ணோம். ஃபைனலா மேடம் நான் வந்து நீங்க சொன்னதுதான், இது மாறும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு சர்ஜரியே தேவையில்லை, நீங்க மெடிசன் எடுத்தீங்கன்னா போதும், 10 years அவர் கன்ஃபார்மா உயிரோட இருப்பாரு, நீங்க சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க மேடம். ஸோ இது முழுக்க காரணம் என்னன்னா, நம்ம உடம்பு நல்லா இருக்கும்னு நம்புறது,
அடுத்தவங்களுக்குமே அது நடக்குதுங்கிறத நான் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். சூப்பர்ங்க. தேங்க் யூ so ஆமா, much. நல்லா நிச்சயமா மேடம். இத நான் நேத்தே சொல்லணும்னு இருந்தேன், நிறைய பேர் ஷேர் பண்ணதால என்னால ஷேர் பண்ண முடியல. பட் இப்ப கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேர் இதுல சொல்லிட்டு இருக்காங்க ஹெல்த் வந்து சரியாகுமான்னு. நம்மளுடைய பர்சனல் ஹெல்த்தை விட நான் எங்க மாமனார் ஹெல்த்துக்கே என்னால மாத்த முடிஞ்சது. நான் ரொம்ப ஹானஸ்டா இருந்தேன். அவருக்கு கண்டிப்பா வந்து டாக்டர் சைட்ல இருந்து சொல்லணும் அப்படின்னு. அதனால பட் இப்ப எங்க மாமனார் தான் வந்து ஓகே இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஓகேன்ற மாதிரி அவரும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். ஸோ நம்ம எண்ணங்கள் வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். மேடம் அதை தான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு சூழ்நிலையை நிச்சயமா மாத்த முடியும்னா மாத்த முடியும். எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா மாறும். அதுதாங்க உண்மை. அந்த அமைதி ஒருத்தங்க ஒரு ப்ராப்ளம்னு சொல்லும் போது கூட நம்ம அதை மைண்ட்ல வாங்கிக்கணுங்கிறது மேடம் சொல்லுவாங்க மூச்சு இழுத்து விடுங்கன்னு. அது எதுக்குன்னா அவங்க சொல்லும் போது நம்ம ஏதோ ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு கேப் வரும் இல்லைங்களா? நம்ம ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்துட்டோம்னாலே அது வந்து பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு சொல்யூஷன் தானாவே வருது. நான் அதை ரியலாவே பாக்குறேன் மேடம். இப்போ மார்னிங் கூட குக் பண்ணும்போது கேஸ் காலி ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டென்ஷன் வரும், குழந்தைங்க கிளம்புற டைம், 2 கிட்ஸ் அப்படின்னு. மார்னிங் எதுவுமே டென்ஷன் இல்லை மேடம். அப்படியே கூலா இருந்தேன் நான். உடனே பக்கத்துல நெய்பர் கிட்ட இருந்து வாங்கி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது அமைதியா இருந்தோம்னா சொல்யூஷன் தானா வருது. நம்ம பதட்டம் ஆனோம்னு நினைச்சுக்கோங்களேன், சொல்யூஷன் வர மாட்டுது. ஸோ அதை வந்து உங்க தெரப்பி வந்து நான் எனக்கும் ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் வந்து எங்க மாமனார் ஹெல்த் சைட்ல நான் பயங்கரமான ஒரு ஹாப்பி மேம். ஸோ அதனால இங்க இருக்க நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூ தானா சரியாகும். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஸோ இவங்க கடைசியா அந்த வார்த்தை நானும் கூலா இருக்கேன் அப்படின்னு. இந்த கூலா இருக்கிறேங்கிறத வந்து எனக்கு ஒரு ஆசை, ஒரு 10 லட்சம் பேத்துக்கு எடுத்துட்டு போய் 10 லட்சம் பேர் ஒரு கூலா இருந்தா நம்மளோட நேச்சர்ல சிலது மாறுங்கிறத நான் ஆழமா நம்புறேன். ஏன்னா நான் சும்மா எங்கேயா டிராவல் பண்ணும்போது ஒரு குடும்பத்தை அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கும், எப்படி இமோஷன்ஸ் இருக்கும், அவங்க இப்ப விளையாண்டு இருப்பாங்களா, சிரிப்பாங்களா, ஃபன் பண்ணுவாங்களா அப்படின்னா நம்ம ஆசை இது. அது நடக்காத போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மாத்தணும், எல்லாரும் ஒரு கூலா இருக்கணும், எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும். மேக்சிமம் வந்து நேச்சர்ல இருந்து இன்னும் ஒண்டர் இருக்கு, நிறைய கண்டுபிடிக்கப்படாத விஷயங்களுமே வந்து நம்ம இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இல்லூஷனுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லூஷன்னா என்னன்னா இந்த ஹார்ட் இஷ்யூஸ், இந்த சர்ஜரி. நேத்து என்னோட டீம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இப்படி வச்சு மக்களை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விளையாட்ட பேசிட்டு இருந்தோம். அதாவது ஒரு நேம கொடுத்து அந்த நேம வந்து உங்களை உள்வாங்க வச்சு, அந்த உள்வாங்க வைக்கும் போது மூளை என்ன பண்ணும், அதை உண்மை மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வலி வரலாம், இது உண்மையான வலி இல்ல. நம்மளோட இமோஷனல் பிரெயின் அங்கங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும். நம்மளோட பிரெயின் வந்து லாஜிக்கல் பிரெயினுக்கு நீங்க அதை விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து அது பாட்டுக்கு கத்துக்கிட்டு அது பாட்டுக்கு இன்னோவேட் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். இமோஷனல் பிரெயின் அங்கங்க நோண்டி பார்த்துருப்போம், சீண்டி பார்த்துருப்போமா, டிஸ்டர்ப் பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் என்னன்னா இந்த மாதிரி இங்க இருந்து ஒரு நியூஸ், அங்க இருந்து ஒரு நியூஸ், இப்படி ஆயிடுச்சு, அவருக்கு அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு, இவர் அங்க இதாயிட்டு இருக்காரு, இதெல்லாம் அப்படி இமோஷனல் பிரெயின் வாங்கி வச்சிருக்கோம். வச்சுட்டு அந்த இல்லூஷனுக்குள்ள நம்மள ஒரு நாள் எடுத்துட்டு போகும். ஜஸ்ட் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை உண்மைன்னு நம்புவோம். நிறைய நேரம் பெயின் வந்து உடல்ல ஒரு வலி வரலாம், ஆனா அது அந்த செகண்ட்ல அது போயிடும். நீங்க வலி வந்ததேன்னு ஒரு உணர்வுக்குள்ள போறீங்களே, அது பேர் இமோஷனல் பெயின். அது உண்மையான பெயினா இருக்காது உடல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள போய் மாட்டிக்குவோம். அதை மாட்டினதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதே செல்ஸ் தான் வேலை செய்யும், உங்களை அதே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டே இருக்கும். அடுத்த அந்த ப்ரொசீஜருக்குள்ள போய் நீங்க அந்த சிஸ்டத்துல மாட்டினீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரொசீஜர் தான். அதுல அப்படியே நீங்க டிராவல் பண்ணுவீங்க, கடைசி வரைக்கும் கரெக்டா முடியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்ப வந்து என்னன்னா ஒரு சின்ன எஃபர்ட் தான். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒரு உண்மை இல்லாத விஷயம், அது உருவாக்கப்பட்ட விஷயம். நம்ம போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதுல இருந்து வெளியில வர தெரியாம மாட்டிக்கிட்டோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த நேமையே நீங்க வந்து ரீநேம் பண்ணுங்க, அந்த நேம்குள்ளே போகாதீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது இப்ப அன்ஈசியஸ்னஸா இருந்தாலும் அதுக்கு அன்ஈசியஸ்னு கூட வேர்டு வைக்காதீங்க, அதுக்கு நேம் பண்ணாதீங்க. நீங்க பாட்டுக்கு அடுத்தது மூவ் ஆன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்னிங்கிறத நீங்க கொண்டு வாங்கன்னு நான் சொல்றேன். பட் அது முடியலன்னு நீங்க சிலர் ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்ப சரஸ்வதி சொன்ன மாதிரி மாமனாருக்கே அது முடியுது, இவங்க அதை ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அந்த இடம் மாறிடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா மாறும். அப்ப நம்ம ஸ்ட்ராங்கானா நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியல, ஏன்னா நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அந்த இடத்துல மாற முடியல. அப்ப என்ன பண்ணும், இன்னும் மென்டல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது.
நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சில விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணணும், அமைதிக்கு வரணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா உங்க கண்ட்ரோலுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம கவலையே பட தேவையில்லை. இப்ப 4 பேர் உங்க லைனுக்கு வந்துட்டாங்க, 2 பேர் வரலையா, கவலைப்பட வேணாம். நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களும் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஒரு முழுமையான சொல்யூஷன் இருக்கு. எங்கேயும் பயப்பட தேவையில்லை, ஒன்னும் ஆகாது, உடலுக்கு ஒண்ணுமே ஆகாது. இதை நீங்க ஆழமா நீங்க எடுத்துட்டு போங்க. அப்படிலாம் நம்ம வந்து எந்த இடத்துலயும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஏதோ ஆயிர மாட்டோம். 100ல இருந்து 120 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க, சூப்பரா வாழ்வீங்க. சோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிராக்டிஸ் தான். இந்த பிராக்டிஸ் எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த 10 செஷன் முடிச்சவங்க எமோஷனல் ஃபிட்னஸ்னு இன்னொரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப வந்து நான் பதட்டமா ஆகுறேன் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ எனக்கு தான் இது தேவைப்படுமா, இல்ல எல்லாரும் அட்டென்ட் பண்ணுமா, அந்த மாதிரி கேக்குறேன். இப்ப எமோஷனலா நான் ஃபிட் ஆகணும்னா மட்டும் நான் அதுல இது பண்ணுமா, இல்ல சம் பீப்புள் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவை இல்லையா? இல்ல இது வந்து 10 days நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அது கூட டிராவல் பண்ணலாம். அது வந்து இங்க நிறைய தியரிட்டிக்கலா நம்ம போக மாட்டோம். இதுல வந்து ஜஸ்ட் பிராக்டிஸ், நம்மளோட செல்ஃபா வந்து ஒரு சின்ன விஷுவலைசேஷன், ஒரு மெடிடேஷன் ரெகுலரா நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு 3 months to 6 monthsல கம்ப்ளீட்டா நம்மளோட மூளை வேற மாதிரி மாறிடும். நம்ம எந்த இடத்துலயும் பிரச்சனையை அட்ராக்ட் பண்ண மாட்டோம், எந்த இடத்துலயும் ஒரு ஹாப்பினஸ் அட்ராக்ட் பண்ணுவோம். நம்மளோட சூழல் வந்து இன்னும் நம்மளுக்கு ஃபேவரா மாறும். நிறைய விஷயம் அதுவா நடக்க ஆரம்பிச்சிடும். இது அபௌட் டிஸ்கஷன் இல்லாம ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ இவ்வளோதாங்க. இப்போ வந்து வேக்சினேஷன்னா எல்லாமே ஒரு சிஸ்டங்க, எல்லாமே உருவாக்கியிருக்கோம். உருவாக்கினவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்காக போராடுவாங்க, அது நடந்துதான் ஆகணும் அப்படின்வாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி சிஸ்டத்துக்குள்ள நம்ம போய் மாட்டணுமான்னு யோசிக்கணும். நமக்கு என்ன வேணும், நான் இது வரைக்கும் இந்த வேக்சினேஷன் போட்டதில்லை, என் குழந்தைக்கு போட்டதில்லை. ஸோ அப்போ நமக்கு அந்த புரிதல் வேணும், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நமக்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா உங்களோட பிசினஸ்க்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிசினஸ்ல என்னன்னா நீங்க எதையும் நோக்கி போறீங்க, அதுக்கான மாற்றம் தான் உங்க உடம்புல வருதுன்னு நினைக்கணும். வேற ஒருத்தங்களோட பிசினஸ்க்கு நம்ம இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புல வருது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது யாருக்கு பலனா இருக்குன்றத கவனிங்க. உங்களுக்கு பலன் எந்த காலத்துலயும் வராது. ஏன்னா நீங்க விட்டாலே அது சரியா போறது போயிட்டு நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா. இதை மேபி உங்களுக்கு ஏதாவது பர்சனலா நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க எப்போ அதனால எனக்கு கால் பண்ணலாம். ஹெல்த்தை பத்தி பேசுறதுக்கு ஐம் ஆல்வேஸ் அவைலபிள். ஓகே, ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது உண்மை இல்லாத ஒரு விஷயம், உருவாக்கப்பட்டது, நம்ம போய் மாட்டியிருக்கோம், அவ்வளவுதான். மென்டல் ஹெல்த்தை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடல்ல ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. கம்ப்ளீட்டா லைஃப் சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணலாம், வேற லெவல்ல நீங்க வாழ முடியும். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம பார்க்கணும்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் மனக்கண்ணை பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். மனக்கண்ணா என்னன்னா, இப்ப நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ இதுக்கு கொடுக்குற கவனத்தை விட நீங்க ஒன்ன உருவாக்கி அதுக்குள்ள நிறைய சிந்தனைகளை வந்து அதிகப்படுத்தி பாருங்க. எப்ப உங்க மைண்ட் சைஸ் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்ப உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களை அட்ராக்ட் பண்ணாது. ஓகே, தேங்க்யூ. பிருந்தா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க பிருந்தா. மேம், என்னோட பையன் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் பிறக்கிறப்ப வளர்றப்ப கூட. அதான் ஸ்பீச் டிலே, அவனுக்கு வந்து டவுட் ஹிந்தி பேசுறதா தமிழ் பேசுறதா. ஏன்னா நிறைய இடத்துல ஷிஃப்ட் பண்ணி இருந்தனால அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா புரியும், ஹிந்தி 100% புரியுது, தமிழும் நல்லா புரியும். ஆனா அவன் பேச முயற்சி பண்றான், அவனுக்கு எதுல பேசுறதுன்றது அவனை பேசணும். எனக்கு அவன் பேசினாலே அவன் லாஜிக்கலா எல்லாம் புரிஞ்சுக்குவான். ஐ ஹாவ் 100% கான்பிடென்ட் அவனை நார்மல் பேபியா கொண்டு வர முடியும்னு. பிகாஸ் அதுதான் எனக்கு இப்ப தேவை. இது கண்டிப்பா முடியும். என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கு இல்லையா, பேசி ஆகணும், அதே மாதிரி பிரேக் பண்ணுங்க. லைட்டா மாறுங்க, ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. குழந்தை பேசிட்டு தான் இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுங்க. நல்ல சும்மா யாராவது இருக்காங்கன்னா அவன் நேற்று கூட பேசினா அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மொழி ஸ்ட்ராங்கா போய் சில வேலையை பண்ணும். ஓகே, நம்ம மூளை நம்ம சொல்லும் போது கேட்டுதான் அதை மாத்தி அமைக்குது. ஸோ நம்ம சொல்லணும், உங்க ஹஸ்பண்டையோ இல்லை யார் உங்கள்கிட்ட இருக்காங்களோ நேரத்தில் நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லணும். இதை அவங்க மூளையை, அதாவது அந்த குழந்தையோட மூளையை உள்வாங்கி அதை ஸ்லோவா பேச ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க. ஸோ பேசிதான் ஆகணுங்கிறது இல்லாம பேசுவார், பேசிட்டு தான் இருக்கார். இன்னும் கொஞ்சம் அதை ஃபீலை கிரியேட் பண்ணீங்கன்னா அவர் சூப்பரா பேசுவார்.
கண்டிப்பா மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பிருந்தா. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். நம்ம இந்த செஷன் நம்ம இதோட முடிச்சுட்டு 10th செஷனை வந்து நான் என்ன பண்றேன்னா முடிஞ்ச வீடியோவா எடுத்து உங்களுக்குலாம் நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஆல்மோஸ்ட் 10 கான்செப்ட்ஸை நீங்க லேர்ன் பண்ணியிருக்கணும். லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தது இமோஷனல் ஃபிட்னஸ் அப்படிங்கறத நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வேற மாதிரி ப்ராக்டிஸ், அது என்னங்கிறத நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ எனக்கு ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க நிறைய பேருக்கு இதை கொண்டு போகணும். தட்ஸ் மை ரெக்வெஸ்ட். கண்டிப்பா கொண்டு போகலாம். கண்டிப்பா எல்லாருமே ஹாப்பியா வாழணும், அவ்வளவுதான். அதை மாத்திரம் நம்ம பண்ண போறோம். மேம் இது இங்கிலீஷ் செஷன்ல இருந்தாலும் எனக்கு அந்த லிங்க் வேணும் மேம். நான் அனுப்புறேன் ராதா உங்களுக்கு. ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாப்பி ஜாயினிங் யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் தேங்க்யூ ஜாயின் பண்ண. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.